நண்பர்களுடைய மாலைகளில் சொல்லிகளால் ஆராதிக்கிறதால் ஜீவனே சொல்வதற்கு ஈராடவே செல்வதே பலிபுத்தே புதிய ஜீவனமான ஒரு வாதியை வழிகளில் வாழ்க்கையாளரே விசுவாசங்களே ஒரு சில சோதனைகளுக்கு வெற்றியாக வளர்த்ததாக நீங்களே ஆசிரியர் இன்னைக்கு நம்ம யாத்திராக்கும் 17 விஷயம் பார்க்கிறோம். ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 17ನೇ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. போன வாரத்தில் 17 அதிகாரத்தில் 1 பேசினேன். ಕಳೆದ ವಾರ 1 ರಿಂದ 7ನೇ ವಚನದವರೆಗೆ ಏಕಕಾಲಿಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಸೇವಕರು. இன்னைக்கு ನಾವು 8ನೇ ವಚನದಿಂದ ಕಡೆಸಿ ವರೆಗೆ பேசலாம். ಅದೇ 8ನೇ ವಚನದ ಮುಂದುವರೆದವಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದೇನೆ. நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில் உண்டு. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಉಂಟು. நிறைய போராட்டமே தெரியாது. ಆ ಒಂದು ಹೋರಾಟಗಳು ನಮಗೆ ಹೋರಾಟ ಎಂಬುದಾಗಿಯೇ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு சில போராட்டங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல போராட்டமா இருக்கும். ಕೆಲವು ಹೋರಾಟಗಳು ನಮಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣತಕ್ಕಂಥ ಹೋರಾಟಗಳಾಗಿರುತ್ತದೆ. இல்ல, ஒரு சில போராட்டங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியற போராட்டமா இருக்கலாம். ಕೆಲವು ಹೋರಾಟಗಳು ನಮಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದಿರ್ತಕ್ಕಂಥ ಹೋರಾಟಗಳಾಗಿರ್ತದೆ. கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரினா நம்மளுக்கு சரீர சுகம் வீணமா இருக்கலாம். ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಲಹೀನತೆಗಳಾಗಿರಬಹುದು, இல்ல பண கஷ்டமா இருக்கலாம். பண கஷ்டம், ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹಣದ ಕಷ್ಟಗಳಾಗಿರಬಹುದು, இல்ல வேறவங்க நம்ம மேல பிரச்சனை பண்றதா இருக்கலாம், ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆಯವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಮಾಡುವಂಥದ್ದಾಗಿರಬಹುದು. ஒரு சில போராட்டம் நம்ம கண்ணுக்கே தெரியாத போராட்டமா இருக்கலாம். ಕೆಲವು ಹೋರಾಟಗಳು ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದಿರ್ತಕ್ಕಂಥ ಹೋರಾಟಗಳಾಗಿರ್ತದೆ. ஒரு ஊக்கம் இல்லாம டிஸ்கரேஜ்டா இருக்கலாம். நம்ம ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹತಾಶೆಗೆ ಅಥವಾ ಸೋತು ಹೋದಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿರಬಹುದು. இல்ல நம்ம இருதயத்துல ஒரு சில சோதனைகள் நம்ம இடம் கொடுத்திருக்கலாம். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶೋಧನೆಗಳಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಸ್ಥಳಾವಕಾಶಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. இல்லன்னா ஒரு சில பிசாசின் போராட்டத்துக்கு நம்ம உள்ளவ இருக்கலாம். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಸೈತಾನನ ಹೋರಾಟಕ್ಕೆ ನಾವು ಒಳಗಾಗಿರಬಹುದು. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாத்திராகமத்துல 17 அதிகாரத்துல முதலாம் பகுதியில அவங்களுக்கு தண்ணி இல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு, மலையிலிருந்து உடைத்து தண்ணியை அவங்களுக்கு கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿ 1ನೇ ವಚನದಿಂದ ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಅವರಿಗೆ ನೀರಿಲ್ಲ, ಬಂಡೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಅವರಿಗೆ ನೀರನ್ನ ಬರಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த தண்ணியை குடித்து ஆசீர்வாதமா கிளம்பಿ போயிட்டு இருக்கும்போது சடனா அமலேக்கருக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ಆ ನೀರನ್ನ ಕುಡಿದು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಅವರು ಮುಂದೆ ಹೊರಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಮಾಲೇಕರು ಇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ரெஃபதீம்னு ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு போர் நடக்குது. ಆ ಒಂದು ರೆಫೆದೆಮಿನಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಹೋರಾಟ ನಡೀತಾ ಇದೆ. சோ இந்த இடத்துல ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கிறார், பாடத்தை. ದೇವರು ಇಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಒಂದು ಪಾಠವನ್ನ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு யுத்தம் நடந்தாலும், ಯುದ್ಧ ನಡೆದ್ರು ಸಹ வெற்றி மனுஷன் பலத்தினால் மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு சார்ந்ததுனால தான் வெற்றி கிடைக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಯುದ್ಧವು ಕೇವಲ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಬಲದಿಂದಲ್ಲ, ದೇವರ ಒಂದು ಬಲದ ಮೂಲಕವಾಗಿ ಸಹ ಅದು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ இன்னைக்கு நம்ம இந்த எபேசியர்ல படிச்சோம், நம்மளுக்கு யுத்தம் மனுஷரோடு கிடையாது. ಅಲ್ಲಿ ಎಫೆಸದವರಿಗೆ ನೋಡ್ತೇವೆ, ಯುದ್ಧವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಅಲ್ಲ, நம்மளோட யுத்தம் அந்தகாரத்துல இருக்கிற இருளின் ஆவி. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நெப்போலியன் அவர் ஒரு ஆர்மி வச்சிருந்தாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನೆಪೋಲಿಯನ್ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಸೈನ್ಯ ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದ. அதுக்கப்புறம் யூரோಪ್ தேசத்தை சார்ந்த ஒரு நாடோட போர் நடந்துச்சு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯುರೋಪ್ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವರೊಡನೆ ಅಲ್ಲಿ ಯುದ್ಧವು ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அந்த போர் நடந்துட்டே இருக்கும்போது என்னாகுது, ஒரு சில நேரத்துல நெப்போலியன் குரூப் வின் ஆகிற மாதிரி இருக்கு, ஒரு சில நேரத்துல யூரோப் வின் ஆகிற மாதிரி இருக்கு. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಂದ್ರೆ ನೆಪೋಲಿಯನ್ ಸೈನ್ಯವು ಯುದ್ಧದಲ್ಲಿ ವಿನ್ ಆಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಕೆಲವು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಯುರೋಪ್ ಭಾಗದವರ ಒಂದು ಯುದ್ಧ ಅವರು ವಿನ್ ಆಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇತ್ತು. அப்போ ஒரு நேரத்துல நெப்போலியன் அவரோட சேனை வின் ஆகிட்டே இருக்கும்போது என்னாகுது,
ನೆಪೋಲಿಯನ್ ಅವರ ಒಂದು ಯುದ್ಧ ಅವರ ಸೈನ್ಯ ಜಯವನ್ನು ಹೊಂದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾಯಿತ್ತು, ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு சில யுத்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, யூரோப் ஜனம் கூட சேர்ந்துக்கிறாங்க. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ರಷ್ಯಾಕ್ಕೆ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ಸೈನಿಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಯುರೋಪ್ ಭಾಗದವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஈஸியா என்ன பண்றாங்க, யூரோப் வந்து மிக்ஸ் பண்ணி நெப்போலியன் தோற்று போறாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೆಪೋಲಿಯನ್ ಮೇಲೆ ಒಂದು ಯುರೋಪ್ ಭಾಗದವರು ಈಸಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಅವರು ಜಯವನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ வந்து அந்த யூரோப் பின்னாடிக்கு காரணம் என்ன? ಆ ಯುರೋಪಿಯನ್ನರು ಅಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? ஜெர்மன் மக்கள் வந்து அவங்க ஜெர்மன் அந்த வீரர்கள் வந்து சேர்ந்ததுனால, ಅಲ್ಲಿ ರಷ್ಯನ್ ಜರ್ಮನ್ ಅವರು ಸೇರಿಕೊಂಡಂತ ಅವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿಕೊಂಡ ಕಾರಣದಿಂದಾಗಿ. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து எப்போ நமக்கு வெற்றி, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಜಯ ಸಿಗ್ತದೆ, ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ நம்ம சுயபலத்தோட நம்ம வந்து போராடுறோம், தோத்து போயிடும். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ನಾವು ಹೋರಾಡುವಾಗ ನಾವು ಸೋತು ಹೋಗ್ತೀವಿ. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சூசன் வெஸ்லி ஒரு அம்மா ரொம்ப பிடிக்கும். ಸೂಸನ್ ವೆಸ್ಲಿ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ತಾಯಿ ಬಹಳ ಇಷ್ಟವಾಗುವಂತವರು. சூசன் வெஸ்லியோட பிள்ளைகள் வரை 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அவர் வந்து சார்ல்ஸ் வெஸ்லி, அப்புறம் வெஸ்லி சார்ல்ஸ் வெஸ்லி, ಚಾರ್ಲ್ಸ್ ವೆಸ್ಲಿ ಮತ್ತು ವೆಸ್ಲಿ ಅಂತಕ್ಕಂಥ ಇಬ್ಬರು ಗಂಡು ಮಕ್ಕಳು ಅವರಿಗಿದ್ರು. ಇಲ್ಲ ನண்பர்கள். சார்ல்ஸ் வெஸ்லி வந்து மெத்தடிஸ்ட் சர்ச் ஒரு தலைவர். ಅಲ್ಲಿ ಚಾರ್ಲ್ಸ್ ಅಂತಕ್ಕಂಥ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೆಥಡಿಸ್ಟ್ ಸಭೆಯನ್ನ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. அந்த அம்மாவோட வாழ்க்கையில என்ன தோணுச்சுன்னா, ಆಕೆಯ ಜೀವಿತವನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ 11 பிள்ளைகள் இருந்தாங்க. 11 ಜನ ಮಕ್ಕಳಿದ್ರು ಆಕೆಗೆ. அவரோட கணவர் வந்து அவர் வந்து சின்ன ஒரு பிசினஸ் விட்டு போயிட்டாரு. ಅವರ ಗಂಡ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರು. அதனால இந்த அம்மா தனியா அந்த 11 பிள்ளைகளே வளர்க்குது. ಹಾಗಾಗಿ ಈ ತಾಯಿ ಏಕಾಂಗಿಯಾಗಿದ್ರು ಕೂಡ 11 ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அந்த அம்மா அந்த பிள்ளைகளை போஷிக்கணும், ಆ 11 ಮಕ್ಕಳನ್ನ ಹೀಗೆ ಪೋಷಿಸಲ್ಪಡಬೇಕಾಗಿತ್ತು, அந்த படிக்க வைக்கணும், ಆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಕೊಡಿಸಬೇಕಾಗಿತ್ತು, ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು. அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಷ್ಟ. அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு ಆ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ನಿಯಮ ಒಂದು ರೂಲ್ಸ್ ಅನ್ನು ಹಾಕಿದ್ರು. அவங்க வீடு ரொம்ப சின்ன ஒரு வீடு தான். ಅವರ ಮನೆ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮನೆ ಆಗಿತ್ತು. அப்போ அந்த அம்மா வந்து சொல்லிச்சுன்னா, நான் வந்து எப்போ வந்து அந்த முக்காடை போட்டுட்டு என் பைபிள் தூக்கணும், அப்போ யாருமே என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ನಾನು ಯಾವಾಗ ತಲೆಗೆ ಮುಸುಕನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಸತ್ಯವೇದವನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ತೇನೋ ಆಗ ಯಾರೂ ಮಾತನಾಡಬಾರದು. அப்போ பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துச்சா, அப்பா வந்து என்ன பண்றாங்க, ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ಆಗ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ಅವ್ರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ರಂತೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ತಾಯಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ನಾವು ಅವರಿಗೆ ಯಾವುದೇ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ. அதை பார்த்து வளர்ந்தது யாருன்னா சார்ல்ஸ் வெஸ்லி. ಅದನ್ನ ನೋಡಿ ಬೆಳೆದಕ್ಕಂಥವ್ರು ಚಾರ್ಲ್ಸ್ ವೆಸ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. அந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பெருசா யூஸ் பண்ணி அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு சார்ல்ஸ் வெஸ்லி ஆண்டவர். ಹಾಗಾಗಿ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು ಇರತಕ್ಕಂಥ ಚಾರ್ಲ್ಸ್ ವೆಸ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ಸಭೆಗಳನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு கூட போய் மெத்தடிஸ்ட் சர்ச்சோட தாய் யாருன்னு கேட்டா வந்து நம்ம சூசன் வெஸ்லி தான் சொல்லுவாங்க. ಇವತ್ತೇ ಕೂಡ ಮೆಥಡಿಸ್ಟ್ ಸಭೆಯ ಒಂದು ತಾಯಿ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರೆ ಸೂಸನ್ ವೆಸ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஸோ நம்ம அந்த சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு வந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்றத அம்மா வந்து சொல்லாமலே சொல்லி கொடுத்துச்சு. ಅಲ್ಲಿ ಆ ತಾಯಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಡದೇನೆ ಆಕೆ ಹೇಳಿಕೊಟ್ಟು. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் நிறைய போர் நடந்துருக்கு. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಯುದ್ಧಗಳು ನಡೀತಾ ಇದೆ. எங்க போர் நடக்குது? எಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்குது. ಇಸ್ರೇಲ್ ಹಾಗೂ ಇರಾನ್ಗೆ ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. அப்புறம் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு நடக்குது. ರಷ್ಯಾ ಹಾಗೂ ಯುಕ್ರೇನ್ಗೆ ನಡೀತಾ ಇದೆ. வேற இன்னைக்கு யாருக்கு நடக்குது மேட்ச்? ಇವತ್ತಿಗೆ ಮ್ಯಾಚ್ ಯಾರ್ಯಾರಿಗಿದೆ? இந்தியா ವರ್ಸಸ್ நியூசிலாந்து நடக்குது. ಇಂಡಿಯಾ ವರ್ಸಸ್ ನ್ಯೂಜಿಲೆಂಡ್ ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ. நம்ம நிறைய போர்கள் தெரியுது, வெளியில போர் இன்னைக்கு நடக்குது. ಅನೇಕ ಯುದ್ಧಗಳು ನಮಗೆ ಕಣ್ಣಿಂದ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಇವತ್ತು ಯುದ್ಧ ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ ಅಂತ. ஆனா உங்க வீட்லயும் உங்க இதயத்திலயும் போர் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா?
ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯುದ್ಧಗಳು ನಡೀತಕ್ಕಂಥದ್ದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? நிறைய நேரத்துல தெரியாது. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் வந்து அழகான தோட்டத்துல ஆதாம் ஏவாளை வைத்திருந்தார். ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ಆದಾಮ್ ಅವಳನ್ನ ಒಂದು ತೋಟದಲ್ಲಿ ಇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ರು. யார் என்ன சொல்ல வந்தாங்க? விசாசம் என்ன பண்ணா? அவளுக்கே ஏவாளுக்கே தெரியாம என்ன பண்ணா? யுத்தம் பண்ண வந்தான். ಅಲ್ಲಿ ಅವಳಿಗೆ ಗೊತ್ತಾಗತಕ್ಕಂಥ ರೀತಿ ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸೈತಾನನು ಆ ಸರ್ಪದ ಉಪಾಧಿಯಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவன் இருதயத்தை என்ன பண்ணா? குழப்பறான். ಆ ಹೃದಯವನ್ನ ಗಲಿಬಿಲಿಗೆ ಒಳಪಡಿಸಲ್ಪಟ್ಟು கடைசியில மனுஷர்கள் எல்லாம் பாவிகளா யூஸ் பண்ணிட்டான். ಕೊನೆಗೆ ಮನುಷ್ಯರೆಲ್ಲರೂ ಪಾಪಗಳಾಗುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಮೂಲ ಕಾರಣವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದೆ. சோ விசாசம் வந்து டார்கெட் பண்றது குடும்பத்தை ஃபர்ஸ்ட். ಸೈತಾನನು ಯಾವತ್ತಿಗೂ ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕುಟುಂಬವನ್ನ. ஒரு குடும்பம் வந்து அந்நியமா ஐக்கியமா இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தை எப்படியாவது குறிக்கணும் நினைப்பாங்க. ಆ ಕುಟುಂಬ ಐಕ್ಯತೆ ಇದೆ ಅಂತ ಇರುವುದಾದ್ರೆ ಅದನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಹೊಡೆದಾಕ್ಬೇಕು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. அது வந்து நம்ம வீட்டுல இருக்க குடும்பமா இருக்கலாம், சபை குடும்பமா இருந்தாலும் சபையும் உடைக்கணும். ಅಲ್ಲಿ ಕುಟುಂಬವಾಗಿರ್ಬೋದು, ಸಭೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬವಾಗಿರ್ಬಹುದು, ಅದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಡೆದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಸೈತಾನ ನೋಡ್ತಾನೆ. ஸோ இன்னைக்கு நம்ம மூணு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ಮೂರು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. நம்ம இந்த 17 அதிகாரத்துல 8 வசனத்துல 14 மூணு விஷயம் நம்ம பார்க்க போறோம். 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8ರಿಂದ 16ನೇ ವಚನದವರೆಗೆ ಮೂರು ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ತೇವೆ. முதலாவது பாத்தீங்கன்னா அது ಇಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಯುದ್ಧ ಅದು ನಿಜವಾಗಿ ನಡೆಯುವಂತದ್ದು. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 17 அதிகாரத்து 8 வசனத்தை படிங்க. 17ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ ಓದ್ಕೊಳ್ರಿ. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲರು ಅವರ ಪಾಡಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா அமெரிக்கர் என்ன பண்ணாங்க? வந்து யுத்தம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. ಆದ್ರೆ ಅಮಲೇಕ್ಯರು ಅವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டோட பிள்ளைகள் நம்மளுக்கும் ஆண்டர் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல நம்மள வந்து யுத்தத்து பக்கத்துல கூட்டு போக மாட்டாரு நம்மள. ದೇವರು ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಯುದ್ಧದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆனா ஒரு சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில யுத்தம் வர்றதுக்கு ஆண்டர் அலோ பண்ணுவார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲವು ಯುದ್ಧಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವಂತ ದೇವರು ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನುಮತಿಸ್ತಾರೆ. பாருங்க யாத்திராகமம் 13 அதிகாரத்துல ಆ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 17 வசனத்துல 17ನೇ ವಚನ. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்கள் அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரி போதும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? பெலிஸ்தியர் வழியா கூட்டு போல. எதுக்கு அந்த இடத்துல யுத்தத்தை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க? பயந்துருவாங்கன்னு ஒரு இடத்துல பாதுகாக்கிறாரா? யுத்தத்துல இருந்து பாதுகாக்கிற ஆண்டவர். ಅಲ್ಲಿ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಫಿಲಿಸ್ಟಿಯರ ದೇಶದೊಳಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಅಪ್ಪಣೆಯನ್ನ ಕೊಡದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾಡಿನ ಮಾರ್ಗವಾಗಿ, ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಯುದ್ಧವನ್ನು ನೋಡಿ ಭಯ ಪಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ. ஸோ ஒரு இடத்துல ஆண்டவர் பாதுகாக்கிறார், இன்னொரு இடத்துல வந்து யுத்தத்தை அலோ பண்றாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮನ್ನಣೆಯನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ರೆ, ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಯುದ್ಧವನ್ನ ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்காக? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? ஆண்டவருக்கு வந்து வெற்றி கொடுக்கிறதுக்காக. ದೇವರು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಜಯವನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ. ஒரு போராட்டம் இருந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ಅಲ್ಲಿ ಯುದ್ಧವು ನಡೆಯುವಾಗಲೇ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಹೋರಾಟದಲ್ಲಿ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. யுத்தமே இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்? ಯುದ್ಧವೇ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನ್ ನೆನ್ಕೊಳ್ತೀವಿ ನಾವು? நம்ம தான் ஸ்ட்ராங் நினைப்போம். ನಾವೇ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ. யுத்தம் வரும்போது தான் தெரியும் நம்ம வீக் அப்படின்னு. ಯುದ್ಧ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ನಾವು ಬಲಹೀನರಾಗಿದ್ದೇವೆ. நம்மளுக்கு ஒரு உதவி தேவை, அப்பதான் நமக்கு தெரியும். ನಮಗೆ ಸಹಾಯ ಬೇಕಾದಾಗ ಮಾತ್ರ ನಮಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ஆனா பாருங்க, நம்ம படிக்கும் போது எப்படியெல்லாம் வந்து பிசாசு வந்து நம்மள வந்து யுத்தம் பண்ணுவான்றதை நம்ம பார்க்கணும். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ ನಮ್ಮನ್ನ ಯುದ್ಧಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಡ್ತಾನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ತೀವಿ. இந்த 17 அதிகாரத்துல 8 வசனம் படிச்சோம், நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, சடனா வந்து அமெரிக்கரை அட்டாக் பண்றாங்க. ಅಲ್ಲಿ 17ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲರು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅಮೆರಿಕರು ಅವರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி அட்டாக் பண்ணாங்க? ಹೇಗೆ ಅವರು ಅವರನ್ನ ಆಕ್ರಮಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? டியூட்ரானமி 25 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 25 அதிகாரத்துல பாருங்க. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 17 வசனம் 17ನೇ ವಚನ 17-18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல்
உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அவங்க முன்னாடி இந்த அட்டாக் பண்ணல, பின்னாடி இந்த அட்டாக் பண்ணாங்க. ಅವರು ಇಲ್ಲಿ ವಚನಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಅವರು ಮುಂಬಲವಾಗಿ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಹಿಂದೆ ಬಂದು ಅವರು ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு கூட்டம் நடந்து போகுதுன்னா ಒಂದು ಗುಂಪು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ பின்னாடி யார் வருவாங்க? ಹಿಂದ್ಗಡೆ ಯಾರು ಬರ್ತಾರೆ? பின்னாடி யார் வருவாங்க? ಹಿಂದ್ಗಡೆ ಯಾರು ಬರ್ತಾರೆ? வீக்கா இருக்கிறவங்க தான், வயசானவங்க, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತುಂಬಾ ಬಲಹೀನರು, ವಯಸ್ಸಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, இல்லைன்னா பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க, ಮಕ್ಕಳನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಇಲ್ಲ கொஞ்சம் உடம்பு இது கை காಲು எல்லாம் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவங்க, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಕೈ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಇರ್ತಕ್ಕಂಥವರನ್ನ, ஒரு சில அந்த மாதிரி ஆளுகள் தான் பின்னாடி வருவாங்க, ஸ்லோவா வருவாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳೇ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಮೆಲ್ಲಗೆ ನಡೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஸோ பிசாசு வந்து ஒருத்தர் அட்டாக் பண்றானா, இல்ல ஒரு குடும்பத்தை அட்டாக் பண்றானா, ஒரு சபையில அட்டாக் பண்றானா, ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்ணுவான்? ಆ ಸೈತಾನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಅವನ ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಯಾರನ್ನ ಮೊದಲು ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾರೆ? யாரு வீக்கா இருக்கிறாங்களோ அவங்க தான் அட்டாக் பண்ணுவாங்க. ಯಾರು ಬಲಹೀನ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೋ ಅವರನ್ನ ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾನೆ. புரியுதா சொல்றது உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಅಲ್ವಾ? யாரு வந்து வீக்கா இருக்கிறாங்களோ அவங்க தான் அட்டாக் பண்ணுவாங்க. ಯಾರು ಬಹಳ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಇದ್ದಾರೋ ಅವರನ್ನ ಮೊದಲು ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾನೆ. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, a chain is as strong as the weakest link அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಚೈನ್ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಎಷ್ಟು ವೀಕ್ ಆಗಿರ್ತದೋ ಆ ಒಂದು ಲಿಂಕ್ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬಲಹೀನ ಉಳ್ಳದಾಗಿರ್ತದೆ. ஒரு செயின் இருக்குன்னு வச்சுங்க, பெரிய சைக்கிள் செயின் இருக்குது, ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸೈಕಲ್ ಚೈನ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ. ஆனா அதுல ஒரே ஒரு லிங்க் மாத்திரம் வீக்கா இருக்குது. ಅದರಲ್ಲಿ ಕೇವಲ ಒಂದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೊಂಡಿ ಬಲಹೀನತೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬಹಳ ವೀಕ್ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ. அப்ப அந்த 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 ஒரு செயினோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு? ಆ ಒಂದು ಚೈನಿನ ಒಂದು ಬಲ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇರ್ತದೆ? அந்த ஒரு லிங்க் கட் ஆயிட்டா செயின் கட் ஆயிரும். ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಲಿಂಕ್ ಕಟ್ ಆಯ್ತು ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಚೈನೇ ಅದು ಕಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತದೆ. சோ அந்த செயின் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரே ஒரு லிங்க் வீக்கா இருந்தா கூட செயின் கட் ಆ ஆயிரும். ಚೈನ್ ಎಷ್ಟೇ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಒಂದು ಲಿಂಕ್ ಮಾತ್ರ ಬಲಹೀನದಾಗಿದ್ರೆ ಅದು ಕಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತದೆ. அதே மாதிரி தான் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களோ பிசாசு அவங்கள தான் அட்டாக் பண்ணும். ಹಾಗಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸೈತಾನ ಯಾರನ್ನ ಮೊದಲು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೋ ಅವರನ್ನ ಮೊದಲು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ. நம்ம அன்னைக்கு நான் எப்பவுமே சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு சிங்கம் வந்து இல்ல புலியோ அதை அட்டாக் பண்ணிச்சுன்னா யாரை ஃபர்ஸ்ட் பிடிக்கும்? ಸಿಂಹ ಇಲ್ಲ புலி ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತದ್ರೆ ಒಂದು ಗ್ರೂಪ್ನ ಯಾರನ್ನ ಫಸ್ಟ್ ಹಿಡಿಯುತ್ತೆ? ಸಿಂಹ ಬಂದು ಅಥವಾ ಸಿಂಹ ಅಥವಾ ಹುಲಿ ಒಂದು ಗುಂಪು ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಮೊದಲು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಯಾರನ್ನಲ್ಲಿ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡುತ್ತೆ ಅದು? டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கீங்களா? டிஸ்கவரி ಚಾನಲ್ ನೋಡಿದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ எது ரொம்ப ஸ்லோவா அங்கேயும் சுத்திக்கிட்டு அங்கங்க பாறை பார்த்துட்டு குரூப்போட இல்லையோ அதுதான் காலி. ಅಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೋಡ್ತಾ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಯಾವ್ದನ್ನ ಅದು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತದೋ ಅದೇ ಖಾಲಿ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. தனிமையா போயிட்டு இருக்கோம், அதை பாட்டு அது சிங்கம் அதை தான் அட்டாக் பண்ணும். ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಖಾಲಿ ಮಾಡ್ಬಿಡ್ತದೆ. குடும்பத்திலயும் அதே தான். உங்க குடும்பத்தோட நீங்க வந்து ஐக்கியமா இல்லைன்னா பிசாசு உங்களை தான் அட்டாக் பண்ணும். ಅಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ಅದನ್ನು ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾನೆ. சபையில வந்து நீங்க ஐக்கியமா இல்லைன்னா பிசாசு உங்களை அட்டாக் பண்ணுவோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಸೈತಾನ ನಿಮ್ಮನ್ನ ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾನೆ. பாருங்க, பின்னாடி இருந்து அட்டாக் பண்றாங்களா முன்னாடி இருந்து பண்றாங்களா? ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಹಿಂಭಾಗದಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಥವಾ ಮುಂದೆಯಿಂದ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? பின்னாடி இருந்தா ಹಿಂದೆಯಿಂದ ಅವರು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் எப்பவுமே வைஃப்ட்ட சொல்லுவேன், ಯಾವಾಗ್ಲೂ ಅಕ್ಕನವ್ರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவான் பிசாசு வந்து எப்போ யார வீக்கா இருக்கிறவங்க அவங்கள அட்டாக் பண்ணுவான். ಆ ಸೈತಾನ ಯಾರು ವೀಕ್ ಆಗಿದ್ದಾರೋ ಮೊದಲು ಅವರನ್ನ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ. நான் வீக்கா இருந்தா என்ன அட்டாக் பண்ணுவான், நீ வீக்கா இருந்தா ஒன்ன அட்டாக் பண்ணுவான், இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம பிள்ளைங்களை அட்டாக் பண்ணுவோம். ಅಲ್ಲಿ ನೀನ್ ವೀಕ್ ಆಗಿದ್ರೆ ನಿನ್ನನ್ನ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಥವಾ ನಾನ್ ವೀಕ್ ಆಗಿದ್ರೆ ನನ್ನನ್ನ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ. ನಾವಿಬ್ರು ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் நான் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்பமா வளரணும். ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಾವು ಬೆಳೆಯಲ್ಪಡಬೇಕು. நான் வந்து நல்ல நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா குடும்பத்தை வந்து உடைச்சிடும். ನಾನ್ ಮಾತ್ರ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ, ನಾನ್ ಮಾತ್ರ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳೆಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕುಟುಂಬ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. ஏன்னா ஒரு சில வீட்டுல நான் பார்த்திருக்கிறேன், ಕೆಲವರ ಕುಟುಂಬವನ್ನ ಗಮನಿಸಿದ್ದೀನಿ. கணவன் வந்து நல்ல ஆற்றக்குள்ள இருப்பாரு, ಆ ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರಲ್ಲಿ ಬಹಳ ಅಧಿಕವಾಗಿರ್ತಾನೆ. அவங்க அம்மா வந்து அப்படி அரைக்குறையா இருக்கும்.
ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ತಾಯಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅರ್ಧಂಬರ್ಧ ಇರ್ತಾರೆ, கண்டுக்க மாட்டார். ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಡೆಗಣಿಸ್ಬಿಡ್ತದ್ದು. அந்த மாதிரி குடும்பத்துல வந்து நான் பார்த்திருக்கிறேன், நிம்மதியே இருக்காது. ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯೇ ಇರುವುದಿಲ್ಲ. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಸಮಸ್ಯೆ, எப்ப பார்த்தாலும் போராட்டம், ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಹೋರಾಟ. பிள்ளைங்க வந்து தலைகீழாயிடுறாங்க. ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ರಿವರ್ಸ್ ಕೂಡ இருக்கலாம், ಒಂದ್ ರೀತಿ இல்ல ರಿವರ್ಸ್ ಕೂಡ இருக்கும். ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಹಿಮ್ಮುಖವಾಗಿ ಕೂಡ ಇರಬಹುದು. வைஃப் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க, ವೈಫ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿರ್ತಾರೆ, ஆனா ஹஸ்பண்ட் ரொம்ப வீக். ಆದ್ರೆ ಹಸ್ಬೆಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳ ಬಲಹೀನರಾಗಿರ್ತಾರೆ. பிசாசு யாரை அட்டாக் பண்ணுவான்? ಸೈತಾನ ಯಾರನ್ನ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ? அந்த ஹஸ்பண்ட் மூலியமா குடும்பத்துக்குள்ள வரும். ಆ ಗಂಡನ ಮೂಲಕವಾಗಿ ಕುಟುಂಬವನ್ನು ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. அதனாலதான் குடும்பமா நீங்க என்ன பண்ணணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். ಹಾಗಾಗಿ ಕುಟುಂಬವಾಗಿ ನೀವು ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ಬೇಕು. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் பண்றீங்க ரொம்ப நல்லது. உங்க கணவனுக்காகவும் உங்க புருஷனுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க கற்றுக்கணும். ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಿ, ಒಳ್ಳೆಯದು. ಕುಟುಂಬವಾಗಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, ಗಂಡನಿಗಾಗಿ ಅಥವಾ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂಥದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஏன்னா யுத்தம் வருமா வராதா? ಯಾಕೆಂದ್ರೆ ಯುದ್ಧ ಬರ್ತದ ಬರೋದಿಲ್ವಾ? வரும். ಬರುತ್ತೆ. அது வந்து யார் வீக்கோ அவங்க தான் அட்டாக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ಯಾರು ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೋ ಅವರನ್ನ ಮೊದಲು ಆಕ್ರಮಣ ಮಾಡುತ್ತೆ. சோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் கிடையாது. ಆ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಕ್ರಿಕೆಟ್ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲ, அது வந்து ஒரு பேட்டில் கிரவுண்ட். ಅದೊಂದು ರೀತಿಯಾಗಿ ಯುದ್ಧದ ಭೂಮಿ. சோ அதனால வந்து யுத்தம் கண்டிப்பா பிசாசு பண்ணுவான். ಹಾಗಾಗಿ ಖಂಡಿತವಾಗಿ ಸೈತಾನನ ಯುದ್ಧವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? எப்படி சுத்துறானா பிசாசு? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு கர்ஜிக்கிற சிங்கப்போல சுத்திட்டே வரானா, யாரை ஒழுங்கலாம் அப்படின்னு என்ன பண்றான்? சுத்தி 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 வரான். ಹಾಗಾಗಿ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ, ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದ ವೃತ್ತಿಯಲ್ಲಿ ಯಾರನ್ನ ನುಗ್ಬೇಕು ಅಂತ ಆತನ ಸುತ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா உங்களை தான் அட்டாக் பண்ணுவாங்க. ನೀವು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಲಹೀನರಾಗಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ಮೊದಲು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ. ஒரு சில பெரிய ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்கு வந்தவனே அட்டாக் பண்ணுவான். ಕೆಲವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಆತನೇನಪ್ಪ ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾನೆ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரிப்பேரா இருக்கல, அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கல, அந்த டைம்ல அட்டாக் பண்ணலாம். ಇಲ್ಲಿ ಅವರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿಲ್ಲ, ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯುದ್ಧವನ್ನ ಇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால நம்ம அதான் பவுல் அந்த பேதுரு என்ன சொல்றாரு, விழித்திருங்க. ಅಲ್ಲಿ ಹಾಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಪೌಲನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ರಿ, கவனமா இருங்க, ಗಮನದಲ್ಲಿರ್ರಿ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ರಿ. உங்க குடும்பத்துல ஏன் ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னு கவனம் செலுத்துங்க. எதுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு திருப்பியும்? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾಕೆ ಇದೇ ರೀತಿಯಾದಂತಹ ಸಮಸ್ಯೆ ಪುನಃ ಬರ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡಿರಿ. இப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு, ஏன் திருப்பி பிரச்சனை வந்துச்சு எனக்கு? ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ತೀರ್ತು ಅಂತಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತದೆ. எங்க வீக், எது வீಕ್, ಎಲ್ಲಿ ಬಲಹೀನ, ಎಲ್ಲಿ ಬಹಳ ವೀಕ್ ಆಗಿದೆ அந்த இடத்துல நீங்க தான் கவனிக்கணும். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವೇ ಗಮನಿಸಲ್ಪಡಬೇಕು. புரியலையா உங்களுக்கு? புரியல, ಅವು ಕೆಲವು ಸಂದರ್ಭ ಅರ್ಥ ಆಗಿಲ್ವಾ? ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட போய் ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ರಿ. ஆண்டவரே ஞானம் கொடுங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ದೇವರೇ ನನಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡ್ರಿ, ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ನನಗೆ. எங்க வீக்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ಎಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಇದೆಯೋ, ಎಲ್ಲಿ ವೀಕ್ ಆಗಿದೆಯೋ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ ನನಗೆ. ஆண்டவர் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு. ದೇವರು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ. ஓ பாரு, இந்த இடத்துல வந்து வீக்கா இருக்குது, ನೋಡಪ್ಪ, ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನೀನು ಬಲಹೀನನಾಗಿದ್ದಿ, இந்த இடத்த வந்து நீ ஸ்ட்ராங் பண்ணு, ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನೀನು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ನಿಂತ್ಕೋ, இல்ல அதுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்ற ஆண்டு. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡು. சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த எமாலியக்கரை வந்து பின்னாடி இருந்து அட்டாக் பண்றாங்க. ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಅಮಾಲೇಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಹಿಂಭಾಗದಿಂದ ಬಂದು ಅವರನ್ನ ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? படிங்க 9ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். போதும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் யோசுவான்ற பேர் வருது பைபிள், இதுதான் ஃபர்ஸ்ட் இடம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯೆಹೋಶುವ ಎಂಬತಕ್ಕಂತ ಹೆಸರು ಇದೇ ಮೊದಲ ಭಾಗದಲ್ಲಿ ಇಲ್ಲಿಂದ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದೆ. ஆனா அந்த முதல் இடத்துல என்ன வருது? முதல் இடத்துல என்ன சொல்றாரு? ಮೊದಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಮೊದಲ ಭಾಗದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? மோசே சொல்றாரு, நீ என்ன பண்ண, யுத்தத்துக்கு ரெடி ஆகுற. ಮೋಶೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯೆಹೋಶುವನೇ ನೀನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗು.
அப்போ அது வரைக்கும் யோசுவா ஆண்டர் பண்ணியிருக்காரு, தயார் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ಯೋಶುವನನ್ನ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅಂತಂದ್ರೆ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾನೇ ಇದ್ರು. நம்ம வாழ்க்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு சமாதானமான நேரத்துல நம்மள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ದೇವರು ಸಮಾಧಾನವಾಗಿ ನಡೆದು ಹೋಗ್ತಕ್ಕಂತ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ತರಬೇತಿಯನ್ನ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வசனங்களை வந்து உங்க வாழ்க்கையில போட்டுட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாடல்கள் மூலமா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறார், ஆண்டவர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ಹಾಡುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ತರಬೇತಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது வந்து வேஸ்டா எடுக்காதீங்க. ಅದನ್ನ ನೀವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವೇಸ್ಟ್ ಆಗಿ ಪರಿಗಣಿಸಿಕೊಳ್ಬೇಡ್ರಿ. ஆண்டவர் ட்ரைனிங் நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா யுத்தம் வரும்போது என்ன பண்ணுவீங்க, ஒண்ணும் யுத்தம் பண்ண முடியாது உங்களால. ಆ ಒಂದು ತರಬೇತಿಯನ್ನ ನೀವು ಅಲ್ಪವೆಂದು ಎಣಿಸಿದ್ರೆ ಯುದ್ಧವು ಬರುವಾಗ ನೀವು ಸೋತು ಹೋಗ್ಬಿಡ್ತೀರಿ. அதெல்லாம் பவுல் என்ன சொல்றாரு ಎಫೆಸಿಯர்ல 6வது அதிகாரத்துல, ಹಾಗಾಗಿ ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಪೌಲನು ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, 10வது வசனத்தை படிங்க, 10-11. 10ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்தையங்களோட எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சோ சர்வாயுத அந்த ஒரு ஆரம்பரை நீங்க தரித்துக் கொள்ளுங்கன்றார். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಒಂದು ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನ ನೀವು ಧರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு நீங்க வந்து ஒரு சும்மா வந்து என்ன பண்ண முடியாது. இப்ப எனக்கு வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி போய் எல்லாம் போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. ಅಲ್ಲಿ ಈಗ ನಮ್ಗೆ ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಸೈನಿಕನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಸ್ತ್ರಗಳನ್ನ ಹಾಕಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த கன்னே ரொம்ப வெயிட்டா இருக்கும் நமக்கு. ಆ ಒಂದು ಗನ್ನೆ ತುಂಬಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭಾರ ಉಳ್ಳದಾಗಿರ್ತದೆ. அந்த கன் எடுத்து நம்ம எப்படி ஓட முடியும்? ಆ ಒಂದು ಗನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಎಲ್ಲಿ ಓಡುವುದಕ್ಕಾಗ್ತದೆ? அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கும் ஜாக்கெட். ಆ ಒಂದು ವಜ್ರ ಕವಚವನ್ನು ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಅದು ಎಷ್ಟು ವೆಯ್ಟ್ ಆಗಿ ಬಹಳ ಭಾರ ಉಳ್ಳದಾಗಿರ್ತದೆ. அவங்க ஷூவே வந்து ஒரு 1/2 kg இருக்கும், 1 kg கிட்ட இருக்கும். ಅವರ ಶೂನ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿ ಸುಮಾರದ್ದು 1/2 kg ಅಷ್ಟು ಭಾರವಾಗಿರ್ತದೆ. அதெல்லாம் போட்டு நம்மளால ஓட முடியாது. ಅದನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿಕೊಂಡು ಓಡಿ ಹೋಗುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஆனா பயிற்சி எடுத்தா, ಆದ್ರೆ ಪ್ರಯತ್ನವನ್ನ ಮಾಡಿದ್ರೆ, ತರಬೇತಿಯನ್ನು ಮಾಡಿದ್ರೆ, அதை எடுத்திருந்தீங்கன்னா யுத்தம் வரனால நீங்க என்ன பண்ணலாம், ஓடலாம். ಆ ತರಬೇತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಯುದ್ಧವು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಓಡಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. உங்க வாழ்க்கையிலயும் ஆண்டவர் கொடுக்குற ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா பிசாசு கொண்டு வர எல்லா யுத்தத்திலும் நீங்க என்ன எதிர்த்து நிக்கலாம். ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಒಂದು ತರಬೇತಿಗಳನ್ನ ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸೈತಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ಯುದ್ಧಗಳಿಂದ ನೀವು ಎದುರಿಸಲ್ಪಡಬಹುದು. இல்லனா அந்த சடனா அட்டாக் பண்ணும்போது ஐயோ துண்டக்கான துணியை கண்டு ஓட வேண்டியதா. ಏನಾದ್ರೂ ಸಡನ್ ಆಗಿ ಆ ಒಂದು ವಿಷಯಗಳು ನಡೆಯುವಾಗ ನಮ್ಮ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ಆಲೋಚನೆಗಳಿಲ್ಲದೆ ಓಡಿ ಹೋಗ್ಬೇಕಾಗ್ತದೆ. நிறைய விசுவாசிகளை நான் பார்த்திருக்கேன், எதுக்காக வந்து பிரச்சனை வருது, யாருக்கு நடந்த பிரச்சனை வருது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಏನಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன்னா ஓடி வந்து நம்மகிட்ட சொல்லும் போது தெரியும் அவங்க வந்து என்னால ப்ரிப்பேரா இல்ல அப்படின்னு தெரியும். ಅವರು ಓಡಿ ಬಂದು ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಅವರು ಇನ್ನೂ ಸಿದ್ಧರಾಗಿ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, டெய்லியும் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ದೇವರು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ, ತರಬೇತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசுக்கு சப்போர்ட் சொல்ற காது உள்ளவன் கேட்க கடவன். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, டெய்லி பேசிட்டே தான் இருக்கிற உங்ககிட்ட. ದೇವರು ಯಾವಾಗ ಡೈಲಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, யோசுவாவே என்ன பண்ணு, யுத்தத்துக்கு நீ ரெடியா ஆட்களை கூட்டி போ அப்படின்றாரு. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೋಶುವನೇ ನೀನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಏನಾಗಿರು, ಸಿದ್ಧನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யோசுவா என்ன சொல்றாரு, ಯೋಶುವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, 10வது வசனம் படிங்க. 10ನೇ ವಚನ. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து, போதும், அவர் சொன்னது அப்படியே செய்யறான். ಅಲ್ಲಿ ಆತನು ಹೇಳಿದ ರೀತಿಯ ಅಪ್ಪಣೆಯ ಮೇರೆಗೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ அது வரைக்கும் யோசுவா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் வந்து கீழ்ப்படிதல். ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ಯೆಹೋಶುವನಿಗೆ ದೇವರು ಕೊಡಿಸಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ವಿಧೇಯನಾಗಿ ನಡೆದುಕೋ. கீழ்ப்படிதல் இல்லனா ஆண்டவர் வந்து என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. ಅಲ್ಲಿ ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನಿಮಗೆ ತರಬೇತಿಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அந்த மிலிಟರಿயில என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அந்த கமாண்டர் என்ன சொல்றாரோ அப்படியே நீ கீழ்ப்படியணும். ஜவான்ஸ் ಆ ಒಂದು ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕಮಾಂಡರ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಸೈನಿಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಪರಿಪಾಲನೆ ಮಾಡ್ಬೇಕು. வேற ಕ್ವಶ್ಚನ್ கேட்க கூடாது, ಬೇರೆ ಪ್ರಶ್ನೆನ ಅವ್ರು ಕೇಳಬಾರ್ದು. ஓடணும், ಓಡು ಅಂದ್ರೆ ಓಡ್ಬೇಕು, நில்லுனா நிக்கணும், ನಿಲ್ಲು ಅಂದ್ರೆ ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕು, குதினா குதிக்கணும், ಜಿಗಿ ಅಂತಂದ್ರೆ ಜಿಗಿಬೇಕು. அப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களுக்கு. ಆ ರೀತಿಯಾಗಿ ತರಬೇತಿಯನ್ನ ನೀಡ್ತಾರೆ. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வந்து கீழ்ப்படிதல் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ಹಾಗಾಗಿ ದೇವರು ಮೊದಲು ನಮಗೆ ವಿಧೇಯತೆಯನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮಗೆ ತರಬೇತಿಯನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. அந்த சூசன் வெஸ்லி அந்த அம்மா வந்து என்ன சொல்லி கொடுத்தது பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் பாடம் ಕೀಳ್ಪಡಿದರು. ಆ ಸೂಸನ್ ವೆಸ್ಲಿ ಅಂತಕ್ಕಂತ ತಾಯಿ ಮೊದಲು ಮಕ್ಕಳಿಗೆ ಏನ್ ಕಳಿಸ್ಕೊಟ್ರು ಅಂತಂದ್ರೆ ವಿಧೇಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುವಂತದನ್ನ. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை எதுக்கு ஆரம்பிக்குதுன்னா,
ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಇಲ್ಲ ಹಸ್ಬೆಂಡ್ಗೂ ವೈಫ್. ಇವತ್ತಿಗೆ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಏನ್ ಸಮಸ್ಯೆಗಳಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ನಡುವೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಇಲ್ಲ. ನಾ ಪರ್ಯವಣ ನೀ ಪರ್ಯವಣ ಇದಿಲೇ போட்டி போட்டே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ನಾ ದೊಡ್ಡವಳ ನೀ ದೊಡ್ಡವಳ ಎಂತಕ್ಕಂತ ಒಂದು ಪೈಪೋಟಿಯಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. பிசாசு தான் அங்க என்னவனா இருப்பான், பெரியவனா இருப்பான், அப்படி பண்ண ஒட்டி. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೈತಾನನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡವನಾಗ್ತಾನೆ ಹೋಗ್ತಾನೆ. ஆனா யோசுவாக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா கீழ்ப்படிந்தார், அப்படியே செய்தான். அதான் யோசுவா என்ன சொல்றான், ಮೋಸೆ என்ன சொல்றாரு அப்படியே செய்தான். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯೋಶುವ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ವಿಧೇಯತೆಯನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಮೋಶೆ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಮೊದಲ್ போர் யாருக்கு, யோசுவாக்கு. ಇದೇ ಮೊದಲನೆಯ ಯುದ್ಧ ಅಲ್ಲಿ ಯೋಶುವನಿಗೆ. சொல்லிருக்கலாம், ஐயோ மோசே நீங்க ரொம்ப பயிற்சி பெற்றவர், யுத்தத்துல நீங்க போங்க, நீங்க லீட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் சொல்லல, நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன். ಅಲ್ಲಿ ಅವನು ಹೇಳ್ಬೋದಾಗಿತ್ತು, ಮೋಶೆ ನೀನು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಬಹಳ ನಿಪುಣತೆಯನ್ನು ಮೊದಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ನೀನು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. ಇಲ್ಲ, ಅದ್ರ ತಕ್ಷಣವಾಗಿ ಹೊರಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. மோசே சொல்றாரு, என்னோட வேலை ஜெபிக்கிறது, உன்னோட வேலை போரிடுறது. ಮೋಶೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಕೆಲಸ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂಥದ್ದು, ನಿನ್ನ ಕೆಲಸ ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡುವಂಥದ್ದು. ಅವ್ರ ಮಲ ಮೇಲೆ ಏರಿ போய் ಜಪಿಸಿட்டு இருக்கிறார் ಮೋಸೆ. ಮೋಶೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த கொம்ப மேல தூக்கி பண்ணிட்டே இருக்கிறார். ಆ ಒಂದು ಕಟ್ಟಿಗೆಯನ್ನ ಕೋಲನ್ನ ಮೇಲೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. யோசுவா வந்து பள்ளத்தாக்குல வந்து ಫೈಟ್ பண்ணிட்டு இருக்கிறார். ಆ ಯೋಶುವನು ಆ ಒಂದು ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ இந்த ஆண்டவர் வந்து அந்த அந்த கோலை வந்து ஆண்டவர் வந்து சொல்ற, நீ அதை யூஸ் பண்ணு அப்படின்றார். ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆ ಒಂದು ಕೋಲನ್ನ ನೀನು ಉಪಯೋಗಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க பாருங்க என்ன பண்றாரு, அந்த கோல் வந்து என்ன கோல், அந்த என்ன கோல்ன்றாரு, ஆண்டவருடைய கோல் அப்படின்னு சொல்றாரு. ಇದು ದೇವರ ಕೋಲು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது பின்னா நம்ம போன வாரம் வந்து பார்த்து 17 அதிகாரத்துல அது மோசேயின் கோல் பாக்குறோம். ಅಲ್ಲಿ ಹಿಂಭಾಗದ ದಿನ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಅದು ಮೋಶೆ ಕೋಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க வந்து மோசே என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய கோல் அப்படின்றாரு. ಆದ್ರೆ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ದೇವರ ದಂಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க இந்த பின்னாடி பாத்தீங்கன்னா 17 அதிகாரத்துல ஆண்டவர் வந்து அவருக்கு சொல்றது வந்து பாருங்க, இந்த 5ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா 5ஆம் வசனத்தை 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை அப்படின்றாரு உன் கையிலே. உன் கோல் ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஆண்டவரோட கோல் மோசே சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಿನ್ನ ಕೋಲು ಎಂಬುದಾಗಿ, ಮೋಶೆ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ದಂಡ ಎಂಬುದಾಗಿ. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், அது யாரோட கோல்? ನಾನು ಇವಾಗ ನಿಮ್ಗೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅದು ಯಾರ ಕೋಲು? மோசேயோட கோலா, ஆண்டவரோட கோலா? ಮೋಶೆಯ ಕೋಲ, ಅದು ದೇವರ ಕೋಲ? ஆண்டவருடையதா? ಯಾರ ಕೋಲದು? ஆண்டவர் சொல்றாரு மோசேயோட கோல்ன்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಮೋಶೆಯ ಕೋಲು ಅಂತ. மோசே சொல்றது ஆண்டவரோட கோல், ಮೋಶೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇದು ದೇವರ ಕೋಲು ಎಂಬುದಾಗಿ. யாரோட கோல்? ಅದು ಯಾರ ಕೋಲು? தேவரோட கோல். ஆண்டவர் சொல்றாரு மோசேயோட கோல்ன்ற, உன் கோல்னு சொல்றாரு. ದೇವರ ಕೋಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಅದು ನಿನ್ನ ಕೋಲು ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, இதுல தான் ஆண்டவருக்கும் மோசேக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம் தெரியுது. ಇಲ್ಲೇ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ದೇವರಿಗೂ ಮೋಶೆಗೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಒಡನಾಟ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் வந்து மோசே வந்து எப்பவுமே யாரை கனப்படுத்திட்டு இருந்தாரு? ஆண்டவரையே கனப்படுத்திட்டு இருந்தார். ಮೋಶೆ ಯಾವಾಗ್ಲೂ ದೇವರನ್ನ ಆತನ ಘನಪಡಿಸುವಂತವನಾಗಿ ಇದ್ದ. ஆண்டவர் யாரை கனப்படுத்தினாரு? ದೇವರು ಯಾರನ್ನ ಘನಪಡಿಸಿದ್ರು? மோசையை கனப்படுத்தினார். ಮೋಶೆಯನ್ನ ಘನಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ நீங்க ஆண்டவரை கனப்படுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? கனப்படுத்துவார். ನೀವು ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸಿದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಘನಪಡಿಸ್ತಾನೆ. இன்னைக்கு நிறைய நேரத்துல பிரச்சனை என்னன்னா நம்மளே கனப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. குடும்பத்துல நான் பெரியவன் காமிச்சுக்கணும், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾನು ದೊಡ್ಡವನೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಬೇಕು, சபையில நான் பெரியவன் காமிச்சுக்கணும், ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ದೊಡ್ಡವನೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಬೇಕು, சமுதாயத்துல நான் பெரியவன் காமிக்கணும், ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಸಮಾಜದಲ್ಲಿ ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಬೇಕು. ஆண்டவர் எப்படி உங்களை கனப்படுத்த முடியும்? ದೇವರು ಹೆಂಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ? ஆண்டவர் கனப்படுத்தும், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕು. மோசே அதுதான் செஞ்சார். ಮೋಶೆ ಅದನ್ನೇ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த மேல இருந்து என்ன பண்றாரு, கோலை பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ಆತನ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆತ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕೋಲನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಕೈ என்ன ஆகுது? இப்படியே கை இப்படி பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? ಕೈಗೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ಆಗ್ತಾ ಇದ್ರೆ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? ಏನಾகும்? ಏನಾಗುತ್ತೆ? ಕೈ வலிக்கும், ಕೈ ನೋವಾಗುತ್ತೆ. அப்போ என்ன ஆகுது? கை கீழே வரும்.
ಆಗ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಕೈ ಕೆಳಗಡೆ ಬರ್ತದೆ. எப்போ வந்து கையை தூக்கி ஜெபம் பண்றாரோ அப்போ வந்து கீழே என்ன பண்றாங்க, அவங்க அப்படியே வின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ இஸ்ரேல் ஜனங்க. ಮೋಶೆಯ ಕೈ ಮೇಲೆ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರೆಲ್ಲರೂ ಏನಾಗ್ತಿದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಜಯವನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ. கை கீழே வந்தவன ಏನಾಗುது, ಕೈ ಕೆಳಗಡೆ ಬಂದ ತಕ್ಷಣವಾಗಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, இஸ்ரேல் ஜனங்க தோக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಅಮಲೇಕ್ಯರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಯವನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ உண்மையாவே யார் வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க? ಅಲ್ಲಿ ಹಾಗಾದ್ರೆ ನಿಜವಾಗಿ ಯಾರು ಅಲ್ಲಿ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? வெளியிருந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்க யுத்தம் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, அவங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆಯಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ನಿಜವಾಗಿ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗಾಗಿ ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதான் செக்கரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, இங்க போட்டிருக்கல, பராக்கிரத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் கூடும். ಅಲ್ಲಿ ಸಕರೆ 4:6 ಬಲದಿಂದಲ್ಲ ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ ಯೆಹೋವನ ಆತ್ಮನಿಂದಲೇ. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒருத்தர் இருந்தார். ಚಾರ್ಲ್ಸ್ ಸ್ಪರ್ಜನ್ ಅಂತಕ್ಕಂಥ ದೇವಭಕ್ತ ಇದ್ರು, பெரிய பிரசங்கியார், ದೊಡ್ಡ ಉಪದೇಶ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. ஒரு பிரசங்கத்துக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்க. ಒಂದೊಂದು ಉಪದೇಶಕ್ಕೂ ಕೂಡ 1000ದಷ್ಟು ಜನಗಳು ಬಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾ ಇದ್ರು. அப்போ ஒரு குரூப் யங் பாஸ்டர்ஸ் வந்தாங்க, ஒரு யங், அவங்க சர்ச்சுக்கு வராங்க. ಆಗ ಅವರ ಸಭೆಗೆ ಒಂದು ಯವನಸ್ಥರ ಒಂದು ಸೇವಕರ ಗುಂಪು ಬರ್ತಾ ಇದೆ. அவங்க வந்து கேக்குறாங்க, இவரை ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஐயா நீங்க பிரசங்கம் பண்ணா எப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து மனம் திரும்புறாங்க? ನೀವು ಉಪದೇಶ ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಗೆ 1000 ಗಂಟಲೆ ಜನಗಳು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, எப்படி உங்ககிட்ட அவ்வளவு பவர் இருக்குதா அப்படிங்கிற, ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಪವರ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் சொல்றாரு, யாங்கிட்ட பவர் இல்ல, என் இன்ஜின் ரொம்ப பவரா இருக்குது. ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಅಷ್ಟು ಬಲ ಇಲ್ಲ, ನನ್ನ ಇಂಜಿನ್ ಅಲ್ಲಿ ಅಷ್ಟು ಬಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அவங்களுக்கு புரியல. ಅವನಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. வாங்க இன்ஜின் ரொம்ப காமி கூட்டு போறாரு. ಬನ್ನಿ ನಿಮಗೆ ಒಂದು ಇಂಜಿನ್ ತೋರಿಸ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. சர்ச் மேல இருக்கிற கீழே வந்து அண்டர்கிரவுண்ட் கூட்டு போறாரு. ಆ ಚರ್ಚ್ ಮೇಲೆ ಇದೆ, ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಕೋಣೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்க வந்து ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. ಒಂದು ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் என்னோட பவர் அப்படின்னு, ಇದೇ ನನ್ನ ಒಂದು ಶಕ್ತಿ. இவங்க ஜெபிக்கிறதுனாலதான் அவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்க மேல அப்படின்னு. ಇವರು ಇಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಷ್ಟು ಜನರು ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு போராட்டம். ಇದು ಗಮನಿಸಿದ್ರೆ ಒಂದು ಹೋರಾಟ. அந்த உண்மையா வந்து சபையா ஐக்கியமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் மேல பதில் கொடுக்கிறாரு. ಅಲ್ಲಿ ನೀವು ನಿಜವಾಗಿ ಐಕ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ಜಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ನಿಮಗೆ. இன்னைக்கு சபைகள் வந்து எதுக்காக வந்து ஐக்கியம் இல்ல, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಯಾಕೆ ಐಕ್ಯತೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಇಲ್ಲ? ஏன்னா பிசாசுக்கு தெரியும், என்னைக்கு பிள்ளைகள் ஐக்கியமாகறாங்களோ அந்த சபைக்கு முன்னாடி அவன் நிக்க முடியாதுன்னு தெரியும். ಯಾವಾಗ ಒಂದು ಸಭೆ ಅದು ಐಕ್ಯತೆಯಿಂದ ನಿಂತ್ಕೊಳ್ತದೋ ಆಗ ಸೈತಾನನಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ. குடும்பம் என்னைக்கு ஒற்றுமையா இருக்குமோ அவன் பிசாசுக்கு குடும்பத்துக்கு எதிராக வர முடியாது. ಅಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಅಲ್ಲಿ ಒಟ್ಟಿಗೆ ಅಥವಾ ಹೊಂದಾಣಿಕೆಯಿಂದ ಇರುವಾಗ ಸೈತಾನನ್ನು ಒಳಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. சோ எப்பவும் ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான், பிரிவினை தான் கொண்டு வரப்பான். ಅವನು ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಬೇರ್ಪಡುವಿಕೆಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. அதனாலதான் நம்ம வந்து அந்த சேர்ந்து ஜெபிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ಹಾಗಾಗಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದ್ದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எவ்வளவுதான் திறமையா வந்து மெசேஜ் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு முக்கியமானது எது, அந்த ஒரு ஜெபம் தான். ಅಲ್ಲಿ ಚಾರ್ಲ್ಸ್ ಸ್ಪರ್ಜನ್ ಅವರು ಎಷ್ಟೇ ಅವರಿಗೆ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದ್ರೂ ಕೂಡ ಅವರಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ, ಒಂದು ಶಕ್ತಿ. சோ அதனாலதான் நம்ம திறமையோ நம்மளோட அறிவோ நம்மளோட தந்திரத்தினாலேயோ நம்ம என்ன பண்ண முடியாது, போற வெற்றி பெற முடியாது. ನಮ್ಮ ಒಂದು ಜ್ಞಾನ, ನಮ್ಮ ಒಂದು ಸ್ವಬಲದ ಮೂಲಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் மேல நம்ம சார்ந்து இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும். ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ಅವಲಂಬನೆ ಆಗಲ್ಪಡುವಾಗ ನಮಗೆ ಜಯವು ಸಿಗಲ್ಪಡುತ್ತದೆ. சங்கீதம் 20:7 என்ன போட்டிருக்கு, ಕೀರ್ತನೆ 20:7 ಏನಂತ ಹೇಳ್ತದೆ, ஒரு சிலர் குதிரைகள் மேலும், ಕೆಲವರು ಕುದುರೆಗಳ ಮೇಲೆ, ஒரு சிலர் ரதங்கள் மேலும் மேன்மை பாராட்டுவார்கள். ಕೆಲವರು ಕುದುರೆಗಳ நாங்களோ ಮೇಲೆ, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தேவனாகிய கர்த்தரை நாமத்து மேல மேன்மை பாராட்டுகிறோம். ನಾನಾದರೂ ಕರ್ತನ ನಾಮದ ಮೇಲೆ ನಾನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எது மேல மேன்மை பாராட்டுகிறோம்? ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಗಳಿಕೊಳ್ತೇವೆ. நான் நல்லா பேசுறதுனாலதான் எனக்கு வந்து ரொம்ப என்னது வெற்றி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನನಗೆ ಜಯ ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀರಾ? இல்ல நான் ரொம்ப ஜெபிக்கிறதுனாலதான் எனக்கு ஜெயம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದ್ರಿಂದ ನನಗೆ ಜಯ ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀರಾ? ஆண்டவர் ಇಲ್ಲ, ದೇವರು அவருடைய நாமத்தினால நம்ம போகும்போது நம்மளுக்கு ஜெயம். ಆತನ ನಾಮದ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಗಲ್ಪಡುವಾಗ ನಮಗೆ ಜಯವು ಸಿಗ್ತದೆ. அதனாலதான் குடும்பத்துல வந்து என்ன இருக்கணும், நம்மளுக்கு ஒரு தாழ்மை இருக்கணும். நம்மளுக்கு
ಹಾಗಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. நான் பெரியவன் ஒரு அந்த பெருமை நமக்கு வரக்கூடாது. ನಾನು ದೊಡ್ಡವನು ಎಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಹಂಭಾವನೆ ನಮಗೆ ಬರಬಾರದು. அதனால பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த வசனம் வந்து நீதிமொழிகள் இருக்க ஒரு ஒரு நல்ல பெண் வந்து என்ன பண்ணுவானா, அவர் ஓன் கையால என்ன பண்ணுவானா, அவன் வீட கெட்டவும் செய்யலாம், வீட ಒಡೆಕವೂ செய்யலாம். ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಕೈ ಮೂಲಕವಾಗಿ ಕುಟುಂಬವನ್ನ ಕಟ್ಟಲೂಬಹುದು, ಕುಟುಂಬವನ್ನ ನಾಶ ಮಾಡಲೂಬಹುದು. 14:1 படிங்க. ஸ்திரீ ஆ. தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். தன் கையினால் அதை எடுத்து போடுகிறாள். ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನವಂತೆಯು ತನ್ನ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುವಳು, ಜ್ಞಾನಹೀನಳು ಅದನ್ನ ಸ್ವಂತ ಕೈಯಿಂದ ಮುರಿದು ಹಾಕ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு கட்டுறதும் உடைக்கிறதும் யார் கையில இருக்குது? ஒரு வீட்டோட ஸ்திரீ கையில தான் இருக்குது. ಕುಟುಂಬವನ್ನ ಕಟ್ಟುವಂಥದ್ದು, ಕುಟುಂಬವನ್ನ ಒಡೆದು ಹಾಕುವಂಥದ್ದು ಸ್ತ್ರೀಯ ಕೈಯಲ್ಲೇ ಇದೆ. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದಲ್ಲ ಹೇಳುವಂಥದ್ದು? ஆண்டோட வசனம் சொல்லுது. ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತದೆ. யோசித்து பாருங்க, ஒரு பெண்களுக்கு ஒரு குடும்பத்துல ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு பெரிய பொறுப்பை பாருங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ನೀವು ಗಮನಿಸ್ರಿ. அப்போ நம்ம வந்து ஆண்டவரை பெண்கள் சார்ந்திருந்தா மாத்திரம் அந்த குடும்பத்தை நம்ம கட்ட முடியும். ಅಲ್ಲಿ ಕುಟುಂಬದರ್ತಕ್ಕಂಥ ಸ್ತ್ರೀಯರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಮೇಲೆ ಅವಲಂಬನೆ ಆಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕುಟುಂಬವನ್ನ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. எந்த பெண்ணும் வந்து குடும்பத்தை உடைக்கணும்னு நினைக்க மாட்டார். ಯಾವ ಹೆಣ್ಣು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಕುಟುಂಬವನ್ನು ಒಡೆದಾಕ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆனா சுய நம்பிக்கை, ಆದ್ರೆ ಸ್ವಂತ ನಂಬಿಕೆ, நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும்போது அதை நம்ம உடைச்சு போட்டோம். ನನ್ನ ಮೇಲೆ ಸ್ವಂತ ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಒಡೆದು ಹಾಕುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அங்க பாருங்க, அந்த கை கீழே வந்த உடனே என்னாச்சு? தோல்வி வந்துருச்சு. ಅಲ್ಲಿ ಕೈ ಕೆಳಗೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅಪಜಯ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. அப்ப என்ன ஆகுது? ಆಗ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? மூணாவதாக பாருங்க, ಮೂರನೇದಾಗಿ ನೀವು ಗಮನಿಸ್ರಿ, அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஆரோன் ஹர் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஆரோன் ஹர். ಅಲ್ಲಿ ಆರೋನ್ ಮತ್ತು ಹರ ಅಂತಕ್ಕಂಥ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದಾರೆ. இவங்க என்ன பண்றாங்க? அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಇವರು ಇಬ್ಬರು ಅದನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓடி போறாங்க, மலை மேல ஓடுறாங்க. ಅಲ್ಲಿ ಅವರಿಬ್ಬರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. மலை மேல ஓடி போய் என்ன பண்றாங்க? ಆ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಓಡಿ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? அவர் கையை இப்படி தூக்கி பிடிச்சுக்கிறாங்க. ಆ ಇಬ್ಬರು ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 2 ಕೈಗಳನ್ನ ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருத்தர் லெஃப்ட்ல, ஒருத்தர் ரைட்ல. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬಲಗಡೆಯಲ್ಲಿ, ಇನ್ನೊಬ್ಬ ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಕೈಗಳನ್ನ ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆரோன் யாரு தெரியுமா? ಆರೋನ್ ಯಾರು ಗೊತ್ತಾ? மோசையோட தம்பி, அண்ணனா? தம்பி தானே? மோசையோட தம்பி, கரெக்டா? ಮೋಶೆಯ ತಮ್ಮ, அண்ணா தம்பி தானே? அண்ணனா இருந்தாலும் என்ன பண்றாரு? அண்ணன் தம்பியோட கையை தூக்கி பிடிக்கிறாரு. ಅಣ್ಣನಾಗಿದ್ರು ಕೂಡ ಕೈಯನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க வந்து என்ன பண்ணலைங்க, போட்டிக்கு இடம் இல்ல. ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪೈಪೋಟಿಗೆ ಸ್ಥಳಾವಕಾಶ ಇಲ್ಲ, பெருமைக்கு இடம் கிடையாது. ಅಲ್ಲಿ ಅಹಮ್ಮಿಗೆ ಅಥವಾ ನಾನು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಹಂಭಾವನೆಗೆ ಅಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. கையை தூக்கி தம்பி கையை தூக்கி பிடிக்கிறாரு. ಅಲ್ಲಿ ತಮ್ಮನ ಕೈಯನ್ನ ಎತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதுதான் சபை, ಇದೇ ಸಭೆ, இதுதான் குடும்பம், ಇದೇ ಕುಟುಂಬ. நான் பெரியவன் நீ பெரியவன். ஒருத்தர் வீக்கா இருந்தா உடனே தூக்குறாங்க மேல. ಅಲ್ಲಿ ನಾನು ಬಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ಒಬ್ಬರು ಬಲಹೀನರಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಕೈಯನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎತ್ತುವಂತದ್ದು. உலகம் வேற, ಲೋಕ ಬೇರೆ. ஒருத்தன் சிக்கனானா வீக்கா இருக்கணும், போட்டு மிதி மிதி மிதிக்கும். ಒಬ್ಬ ವೀಕ್ ಆಗಿದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಅವನು ತುಳಿದು ಹಾಕಿ ಬಿಡುವಂತದ್ದೇ. சபையில வீக்கா இருக்கணும், தூக்கி விடும். ಸಭೆಯಲ್ಲಿ ಬಲಹೀನರಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவர் அப்படிதான் செய்யறாரு. ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரமாய் விளங்கும் சொல்றான். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವು ಪರಿಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗಿದೆ. அதனாலதான் பலவீனங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? குடும்பத்துல பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களை போட்டு நசுக்க கூடாது, அடிக்க கூடாது, உதைக்க கூடாது, திட்டக்கூடாது. ಹಾಗಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡಬಹುದು ಅಂತಂದ್ರೆ ತುಳಿಬಾರ್ದು, ಅವರನ್ನ ನಿಂದೆ ಅವಮಾನ ಅಪಹಾಸ್ಯಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಬಾರ್ದು. நான் அப்பதான் சொன்னேன், வீக்கா இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணுவோம் பிசாசு குடும்பத்துல. ನಾನು ಹೇಳಿದೀನಿ, ವೀಕ್ ಆಗಿರುವಂತವರನ್ನೇ ಸೈತಾನ ಮೊದಲು ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ. அந்த வீக்கா இருக்கிறவங்க போட்டு திட்டக்கூடாது. ಆ ವೀಕ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಬೈಬಾರ್ದು. நீங்க ஜபிக்காதனாலதான் பிரச்சனை குடும்பத்துல. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ. நீங்க அங்க அப்படி பண்றதுனாலதான் பிரச்சனை. ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸಮಸ್ಯೆ. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಸೈತಾನಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. வீக்கா இருக்கிறாங்கன்னு தெரியுதா? ವೀಕ್ ಆಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆಯಾ? என்ன பண்ணணும்? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஹஸ்பண்டோ உங்க பிள்ளைங்களோ உங்க மனைவியோ வீக்கா இருக்கிறாங்க, என்ன பண்ணணும்? ನಿಮ್ಮ ಗಂಡನ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
ಮೊದಲು ಅವರಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಬೇಕು. ஆண்டவரே அவங்களை பலப்படுத்துங்க, ದೇವರೇ ಅವರಿಗೆ ಬಲವನ್ನ ಕೊಡ್ರಿ, தைரியப்படுத்துங்க, ಧೈರ್ಯ ಕೊಡ್ರಿ, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஊக்குவிங்க. ನೀವು ಅವ್ರನ್ನ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ರಿ. கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கெட்ட ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுங்க, ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರಿದ್ರೆ ಆ ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರನ್ನ ಕಡಿದು ಹಾಕ್ಬಿಡ್ರಿ. அப்படின்னு ஜெபிக்கணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ரெண்டாவது என்ன பண்ணணும், ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணணும். ನೀವು ಅವರನ್ನ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ಬೇಕು. அவங்க ஒய்ஃபா இருந்தா ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಆಗಿದ್ರೆ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க அதை செய்யணும். ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಇಷ್ಟ ಆಗ್ತದೆ ಅದನ್ನ ಮಾಡ್ಬೇಕು. ஹஸ்பண்டா இருந்தா ಗಂಡನಾಗಿದ್ರೆ அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க செய்யணும். ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ ಅದನ್ನ ನೀವು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. பிள்ளைங்களா இருந்திருந்தா ಮಕ್ಕಳಾಗಿದ್ರೆ பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்க அதை செய்யணும். ಮಕ್ಕಳಿಗೆ ಏನ್ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ ಅದನ್ನ ನೀವು ಮಾಡ್ಬೇಕು. நிறைய நேரத்துல பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸி, அவங்க கூட உட்கார்ந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಬಹಳ ಈಸಿ, ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಮಯವನ್ನ ಕಳೆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಅದು ಇಷ್ಟವಾಗ್ತದೆ. சோ அதுதான் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வந்து அதை சரிப்படுத்தணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ಅದನ್ನ ನಾವು ಹೇಳೋದಕ್ಕೆ ಬರ್ತಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಯಾವುದು ಬಲಹೀನತೆ ಆಗಿದೆಯೋ ಅದನ್ನ ನೀವು ಸ್ಥಿರಪಡಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அட்வைஸ் கொடுக்காதீங்க. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಲೋಚನೆಯನ್ನ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. அட்வைஸ் கொடுத்து யூஸே இல்ல, ಅಲ್ಲಿ ಆಲೋಚನೆಯನ್ನ ಹೇಳಿ ಉಪಯೋಗನೇ ಇಲ್ಲ. அதுக்கு பதில் என்ன பண்ணுங்க, ஆக்ஷன். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ರಿ. எங்க வீட்டுல நான் முடிஞ்ச அளவுக்கு அதுதான் பண்ண பார்ப்பேன். ನಮ್ಮ ಅಣ್ಣನವರ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾಧ್ಯವಾದ ಮಟ್ಟಿಗೆ ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾರೆ. நீங்களும் அதே பண்ணா நல்லா இருக்கும். ನೀವು ಕೂಡ ಅದನ್ನೇ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ஏன்னா கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும், ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕಷ್ಟವನ್ನ ಇರ್ತದೆ. ஆனா பைபிள் என்ன பண்ணுது, அன்பு சகலத்தையும் தாங்கும். ಪ್ರೀತಿ ಸಕಲವನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அதை தாங்குறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ಅದನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಬಲವನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த அன்பை உங்க இருதயத்தில் ஊத்துவார். ಆ ಪ್ರೀತಿಯನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನು ಸುರಿಸಲ್ಪಡ್ತಾನೆ. ஆனா அந்த அன்புனால கெட்ட குடும்பங்கள் வந்து பிசாசு வர முடியாது. ಆ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಮನೆಗಳಿಗೆ ಸೈತಾನನು ಬರುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இந்த வசனத்தை படிங்க. பிரசங்கி 4 அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ಪ್ರಸಂಗಿ 4ನೇದೇ 9 ಮತ್ತು 10ನೇ ವಚನ. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனுக்கு போதும். அப்போ பைபிள் என்ன போட்டிருக்கு, 2 பேர் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் போட்டிருக்கு. ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ಒಬ್ಬನಿಗಿಂತ ಇಬ್ಬರು ಇರುವಂತದ್ದು ಲೇಸು ಎಂಬುದಾಗಿ. ಎದಕ್ಕಾಗ, ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ, எதுக்கு, ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? ஒருத்தர் உளுந்தா ಒಬ್ರು ಬಿದ್ರೆ இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், ಇನ್ನೊಬ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, அவங்க திட்டணுமா, ಅವ್ರನ್ನ ಬೈಬೇಕಾ, அட்வைஸ் கொடுக்கணுமா, ಆಲೋಚನೆ ಹೇಳ್ಬೇಕಾ, பாடம் சொல்லி கொடுக்கணுமா, ಅಲ್ಲಿ ಪಾಠ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು, ಅವರಿಗೆ என்ன சொல்லி கொடுக்கணும், ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்ல, அவங்க தூக்கி விடுங்க. ಏನು ಮಾಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಅವ್ರನ್ನ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ರಿ. அதான் சொன்ன ஆக்ஷன். ಅದೇ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಕಾರ್ಯ ರೂಪ. குடும்பத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு டீச்சர் அனுப்பல. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು ಟೀಚರ್ನ ಕಳಿಸಿಕೊಡ್ಲಿಲ್ಲ. ಟೀಚರ್னா என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ಟೀಚರ್ಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕ್ಲಾಸ್ல நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ಅಡ್ವೈಸ್ பண்ணுவாங்க. ಶಾಲೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೇಳಿ ಕೊಡ್ತಾರೆ, ಒಂದು ಅಡ್ವೈಸ್ ಗಳನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. ஒரு குடும்பத்துல வந்து நம்ம டீச்சர் கிடையாது. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಟೀಚರ್ಗಳಲ್ಲ. நம்ம ಯಾರು, ನಾವೆಲ್ಲ ಯಾರು, உதவி செய்யறவங்க, ಸಹಾಯ ಮಾಡುವಂತವರು, உடனாளி. அப்படிதானே போட்டிருக்கு, உடனாளி. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಡನಾಟಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. நீ ಉಳಿದா ನಾ ತೂಕಿ விடுவேன், ನಾ ಉಳಿದಾ ನೀ ತೂಕಿ விடு. ನಾನು ಬಿದ್ರೆ ನೀನು ಎತ್ತಲ್ಪಡಬೇಕು, ನೀನು ಬಿದ್ರೆ ನಾನು ಎತ್ತಲ್ಪಡಬೇಕು. இதுதான் குடும்பம். ಇದೇ ಕುಟುಂಬ. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நிறைய குடும்பத்துல ಇವತ್ತಿಗೆ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಏನು ಗೊತ್ತಾ, நீ பண்ற வேலை நீ பண்ணு, நான் பண்ணவே மாட்டேன் உதவி. ನೀನ್ ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ನೀನ್ ಮಾಡು, ನಾನು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. எனக்கு பிடிச்ச ஒரு நீதிமொழிகளை பத்தி 31ஆம் நீதிமொழிகள்ல அந்த ஒரு அதிகாரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ 31ನೇ ಅಧ್ಯಾಯದ ಅದು ಬಹಳ ಇಷ್ಟವಾಗುವಂತ ಒಂದು ಅಧ್ಯಾಯ. அதை வந்து என்ன, குலசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த இதுல, அந்த அதிகாரத்துல. அந்த ಗುಣವತಿಯಾದಂತ ಸತಿಯು ಎಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಳು ಎಂಬುದಾಗಿ. அப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ, அந்த ஒரு வீட்டுல இருக்கிற தாய் எப்படி இருக்கிறாங்கன்னா, ಆ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ತಾಯಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, வீட்டுல சோம்பேறியா இல்ல, ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಸೋಮಾರಿ ಆಗಿಲ್ಲ, வீட்டுல உட்காந்து டிவியே பார்த்துட்டு இல்ல, ಮನೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಟಿವಿನೇ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, பக்கத்து வீட்டுல போயிட்டு கதை பேசல, ಪಕ್ಕದ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕಥೆಯನ್ನ ಮಾತನಾಡ್ತಾ ಇಲ್ಲ. என்ன பண்றா, ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, 15 வருஷம்
15ನೇ ವಚನ. இருட்டோடு எழுந்து இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து ஆகாரம் குறித்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். வேலையாளிக்கு படி எடுத்து அப்புறம் ஒரு வயலை விசாரித்து ஆ, அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னுடைய கைகளின் சம்பாத்தியத்தினால் என்ன பண்றா? திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். பாருங்க. இந்த இடத்துல நம்ம நினைப்போம் புருஷனோட சம்பாத்தியத்துல தான் திராட்சை தோட்டம் வாங்கணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ತನ್ನ ಕೈಗೆಲಸದ ಲಾಭದಿಂದ ತೋಟವನ್ನು ಮಾಡ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ. ಗಂಡ ಕೆಲಸ ಮಾಡುವುದರಿಂದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. புருஷனோட காசுனால வாங்கிருக்கு திராட்சை தோட்டத்தை. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಗಂಡನ ಹಣದಿಂದ ತಾನೇ ತೆಗೆದುಕೊಂಡಿರಬಹುದಾಗಿತ್ತು. அவளோட சொந்த பணத்துல என்ன பண்றா? திராட்சை தோட்டம் ಅದು ತನ್ನ ಸ್ವಂತ ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾಳೆ. நல்லா உழைக்கிற ஒரு ஸ்திரீ. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಪರಿಶ್ರಮವನ್ನು ಪಡುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ. அதான் சொன்ன ஒரு வீடை ஒரு ஸ்திரீ கெட்டலாம் இல்லைன்னு உடைக்கலாம். ಹಾಗಾಗಿ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನ ಸ್ತ್ರೀ ಕಟ್ಟಬಹುದು ಇಲ್ಲ ಒಡೆದು ಹಾಕಬಹುದು. நான் ஒரு சில வீட்டுல போயிருக்கிறேன். ಕೆಲವರ ಮನೆಗೆ ಹೋಗಿರ್ತೀನಿ. அந்த பெண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க வீட்டுல. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಅವನ ಸ್ತ್ರೀಯರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಓದಿರುವುದಿಲ್ಲ. அவங்க என்ன பண்ணுவாங்க? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? கூட தைப்பாங்க. கூட ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬುಟ್ಟಿಯನ್ನ ಹೆಣಿತಾ ಇರ್ತಾರೆ. அது தச்சு அங்க வச்சிருப்பாங்க வீடெல்லாம். ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಬುಟ್ಟಿನ ಹೆಣಿದು ಅಲ್ಲೆಲ್ಲ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. நான் கேட்பேன், எதுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க? ಎದಕ್ಕೆ ನೀವು ಇದನ್ನ ಮಾಡಿಟ್ಟಿರ್ತೀರಿ? கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ல. ಸ್ವಲ್ಪ ಗಂಡನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದಲ್ಲ. ஒரு சில வீட்டுல டைலரிங் மிஷின் வச்சிருப்பாங்க. ಕೆಲವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಟೈಲರಿಂಗ್ ಮಿಷನ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ஒரு சிலர் ಸ್ವೆಟರ್ தைப்பாங்க, ನಿಟ್ಟಿಂಗ್ ಅಂತ சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಸ್ವೆಟರ್ಗಳನ್ನ ಹೆಣಿತಾ ಇರ್ತಾರೆ. ಟೈಮ್ ವೇಸ್ಟ್ பண்ணவே மாட்டாங்க அந்த பெண்கள். ಸಮಯವನ್ನ ಹೆಣ್ಮಕ್ಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನವಶ್ಯಕವಾಗಿ ಅವರು ಕಳೆಯುವುದಿಲ್ಲ. வேறவங்க பத்தி பேசுறது இல்ல. ಬೇರೆಯವ್ರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವಂತದಲ್ಲ. அவங்க ஆச்சு, அவங்க வேலையாச்சு, அவங்க பிள்ளைங்களாச்சு, அவங்க குடும்பம் ஆச்சு, ஆண்டவர் ஆச்சு, அப்படியே அமைதியா இருக்கும். ಅವರಾಯ್ತು, ಅವರ ಕೆಲಸವಾಯ್ತು, ಅವರ ಮಕ್ಕಳಾಯ್ತು, ಅವರು ಇರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. ஆண்டவர் அவங்க ஆசீர்வதிச்சத பார்த்திருக்கேன். ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ಗಮನಿಸಿದ್ದೀನಿ. குடும்பங்கள் செழிக்குது. ಅವರ ಕುಟುಂಬಗಳು ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದದೆ. சின்ன வயசுல பிள்ளைங்க பாக்குறாங்க அம்மாவை. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ಮಕ್ಕಳು ಗಮನಿಸ್ತಾರೆ. எங்க அம்மா ரொம்ப ಕಷ್ಟப்படுறாங்க, ನನ್ನ ತಾಯಿ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ, நானும் என் வாழ்க்கையில கஷ்டப்படணும், ನಾನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕಷ್ಟವನ್ನ ಪಡಬೇಕು. இன்னைக்கு நிறைய நேரத்துல பெண்கள் சோம்பேறியா இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் சோம்பேறியா இருக்கு. ಇವತ್ತಿಗೆ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಸೋಮಾರಿಯಾಗಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳು ಕೂಡ ಸೋಮಾರಿಯಾಗಿರುವಂತ ಕಾರಣ சம்பாதிக்கிறாள். ನನ್ನ ಗಂಡ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, வேலை செஞ்சா என்ன வேலை செஞ்சாங்க, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೇನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನು? இன்னைக்கு ஆண்டவர் கிருபை நான் நல்லா சம்பாதிக்கிறேன். ಇವತ್ತಿಗೆ ದೇವ್ರ ಕೃಪೆಯಿಂದ ಅಣ್ಣನವರು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா எப்பவுமே என் வைஃப்க்கு என்ன சொல்லுவேன், ಯಾವಾಗ್ಲೂ ಅಕ್ಕನವ್ರಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, நீ ஏதாவது ஒண்ணு கற்றுக்கோ, ನೀನ್ ಏನಾದ್ರೂ ಕಲ್ತ್ಕೋ. அவன் நல்லா ಕೇಕ್ செய்வான். ಅಕ್ಕನವರು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಕ್ ಅನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. நிறைய ಕೇಕ್ பத்தி கத்துக்கோ, ಚೆನ್ನಾಗಿ ಕೇಕ್ ಗಳ ಕುರಿತಾಗಿ ನೀನ್ ತಿಳಿದುಕೋ. நீ ಚೆಫ್ படி, ಚೆಫ್ ನೀನ್ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅಡಿಗೆ ಕುರಿತಾಗಿ ಓದ್ಕೋ. அவனுக்கு ಇಂಟ್ರೆಸ್ಟ್, ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಅದ್ರಲ್ಲಿ ಇಂಟ್ರೆಸ್ಟ್. அட்வைஸ் கொடுக்கல, ನಾನು ಅವರಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳಲಿಲ್ಲ. பிடிக்கிறதுல நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்றேன், அவங்களுக்கு என்ಕರೇಜ್ பண்றேன், ತೂಕಿ விட பாக்குறேன். ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಅವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಮೇಲೆತ್ತಿಕ್ಕುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತೀನಿ. அப்படிதான் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕುಟುಂಬಗಳು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. நான் பெரியவன் நீ பெரியவன் குடும்பத்துல இருக்க கூடாது. ನಾನು ದೊಡ್ಡವನು ನೀನು ದೊಡ್ಡವನು ಎಂಬುದಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರಬಾರದು. ரெண்டு பேரும் சுமையை என்ன பண்ணணும், தாங்கணும், குடும்பத்தின் சுமையை. ಇಬ್ಬರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಬೇಕು. பைபிள்ல போட்டு கலாத்தியர் 6:2 ஒருத்தருடைய பாரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொருத்தர் சுமங்கன்னு தான் போடுறது. ಅಲ್ಲಿ ಗಲಾತ್ಯ 6:8 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ, ಒಬ್ಬರ ಭಾರವನ್ನು ಒಬ್ಬರು ಹೊತ್ತುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படி நீங்க சுமக்கும் போது என்ன பண்ணுவார், ஆண்டவர் பாக்குறதே இதுதான் சரியான குடும்பம், பிசாசு என்ன பண்ண முடியாது, இந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ಇದೇ ಒಳ್ಳೆಯ ಕುಟುಂಬ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಕುಟುಂಬದ ಒಳಗೆ ಸೈತಾನನ ಒಳಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. அந்த அண்ணே என்ன பண்றாரு, தம்பியை தூக்கி விடுறத பார்க்க உடனே ஆண்டவருக்கு இருக்கும் சந்தோஷம். ಅಲ್ಲಿ ಅಣ್ಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮ್ಮನ ಒಂದು ಕೈಗಳನ್ನ ಎತ್ತುವಾಗ ದೇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸಂತೋಷ. ஆனா உலகம் சொன்னோம், ஏய் தம்பி தான் அண்ணனுக்கு கீழ்ப்படின்னு உலகம் சொன்னோம். ಆದ್ರೆ ಲೋಕ ಹೇಳ್ತದೆ, ತಮ್ಮನೇ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅಣ್ಣನಿಗೆ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ನಡಿಬೇಕು. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே ஒருத்தர் பாரத்தை நீங்க ஒருத்தர் சுமக்கணும். ಆದ್ರೆ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಒಬ್ಬರ ಭಾರವನ್ನು ನೀವು ಏನ್ ಮಾಡ್ರಿ, ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೀರಿ. அந்த இடத்துல வெற்றி உண்டு. ಆ ಭಾಗದಲ್ಲಿ ಜಯವು ಸಿಗ್ತದೆ. எதுக்கு ஜெயம் அங்க, ಎಲ್ಲಿ ಜಯ ಸಿಗ್ತದೆ ಅಲ್ಲಿ? எதுக்கு ஜெயம் கிடைக்குதாங்க? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಜಯ ಸಿಗ್ತದೆ? யார் போரிடுறா? ಯಾರು ಅಲ್ಲಿ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ? போர் யாரோடையது? கர்த்தருடையது. ಯುದ್ಧವು ಯೆಹೋವನದು ಎಂಬುದಾಗಿ. ஐக்கியம் எங்க இருக்குதோ அங்க ஆண்டவர் கிரியை செய்வார். ಐಕ್ಯತೆ ಎಲ್ಲಿದೆಯೋ ಅಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ஐக்கியம் எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்கும்,
ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். ಐಕ್ಯತೆ ಎಲ್ಲಿದೆಯೋ ದೇವರು ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಅಲ್ಲಿ இன்னைக்கு ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. எதுக்கு சபைகள்ல பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது சொல்லட்டுமா? ಯಾಕೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಐಕ್ಯತೆಗಳು ಅಥವಾ ಒಂದು ಅದ್ಭುತತೆ ನಡೀತಾ ಇಲ್ಲ ಹೇಳುದಾ? சொல்லட்டுமா? ಹೇಳ ஆதி சபையில இருந்தது இப்போ இல்ல, ஏதோ ஒண்ணு. ಆದಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಈಗ ಇಲ್ಲ. என்ன இல்ல சொல்லுங்க? ಏನ್ ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. அப்போஸ்தலர் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஆதி சபையில எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. ಆದಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರೆಲ್ಲ ಒಂದು ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ರು. ஒரே இடத்துல என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒருத்தர் என்ன பண்ண, பேதுருன்னா எல்லாரும் பேதுருவ சொல்லுவாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க பேதுரு. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರ ಎಂಬುದಾಗಿರುವಾಗ ಎಲ್ಲರೂ ಪೇತ್ರನ ಸಂಗಡ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲರೂ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಊಟವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அப்படி இருந்ததுனால ஆவியானவர் என்ன பண்ணார், பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார். ಆ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ಇವತ್ತಿಗೆ ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ಆದ್ರೆ ಏನು ಕೂಡ ನಡೀತಾ ಇಲ್ಲ. குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்க, எதுவும் நடக்க மாட்டேங்குது. ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ರೆ ಆದ್ರೆ ಏನು ಕೂಡ ನಡೀತಾ ಇಲ್ಲ. பிரச்சனை எங்க இருக்குது? ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲಿದೆ? பிரச்சனை எங்க இருக்குது? ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲಿದೆ? ஐக்கியம் இல்ல, ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲ. குடும்பத்துல தூக்கி விடுறது பழக்கம் இல்ல, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಮೇಲೆತ್ತುವಂತ ಒಂದು ಒಡನಾಟ ಅಥವಾ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು ಇಲ್ಲ. எல்லாரும் நடந்தவனே நீதான் தப்பு, ಏನಾದ್ರೂ ಆದ್ರೆ ನೀನೇ ತಾನೇ ಕಾರಣ ಇದಕ್ಕೆ, இதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. ನಿನ್ನಿಂದನಾಗಿ ಇದಾಯ್ತು. விசுவாச வந்துடும், உடனே வந்து உட்காந்து. ಸೈತನ್ ತಕ್ಷಣವಾಗಿ ಬಂದು ಬಿಡ್ತಾನೆ. நான் வந்து எப்பவும் அந்த சண்டே சர்ச்சுக்கு ரெடி ஆகும் போது வரும் ஒரு சில பிரச்சனைகள் எங்க வீட்டுல. ಸಭೆಗೆ ಸಂಡೇ ರೆಡಿ ಆಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು. அப்பதான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பான் வீடியோ உட்காந்து செல்லின் பெருமா சண்டே. ಅಕ್ಕನವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಆಗ ಮನೆಯನ್ನ ಸ್ವಚ್ಛ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சொல்ல இன்னைக்கு சண்டே வேண்டாம், நல்லதானே இருக்குது வீடு, இருக்கோப்பா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ಇವತ್ತು ಭಾನುವಾರ ತಾನೆ, ಪರವಾಗಿಲ್ಲ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರಿತಾ ಇರ್ತಾರೆ. உங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி? ನಿಮಗೇನ್ ಗೊತ್ತು ಇದ್ರ ಬಗ್ಗೆ? உங்க வேலையை நீங்க பாருங்க, ನಿಮ್ಮ ಕೆಲಸ ನೀವು ನೋಡ್ರಿ. அப்ப நான் ஏதாவது பேசினா என்ன ஆயிரும்? ನಾನೇನಾದ್ರೂ ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? பாம் பஸ் ஸ்டாண்ட், ಅಲ್ಲಿ ಬಾಂಬ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಆಗ್ತದೆ. நம்ம சைலண்டா இருக்கும். ನಾವು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರ್ಬೇಕು. என்ன ஆகும், கொஞ்ச நேரம் லேட்டா வரும். ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತವೆ. நம்ம டீப்பு பாத்துக்குவாரு. ಇಲ್ಲಿ ಬ್ರದರ್ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. சோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த சண்டைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ಆ ಒಂದು ಜಗಳಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು, ನಾವು ಸ್ಥಳವನ್ನ ಕೊಡ್ಲೇಬಾರ್ದು. ஏன்னா பிசாசுக்கு வந்து எப்படி தெரியுமா, ಸೈತಾನ್ ಹೆಂಗೆ ಗೊತ್ತಾ? நம்ம 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 இந்தியால பஸ் போவோம் பாத்துருக்கீங்களா? ಬಸ್ ಹೋಗುವಂತದನ್ನ ಗಮನಿಸಿದ್ರ ஃபுல்லா தூங்கினே போவாங்க அப்படியே. ಎಲ್ಲರೂ ಬಸ್ ನಲ್ಲಿ ನೇತಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒருத்தன் ஓடி போவான், ಒಬ್ಬ ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ. சரி கொஞ்சம் ஓடி இடம் கொடுக்கலாமே கொடுத்தீங்கன்னா ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರೆ கொஞ்சம் காலுக்கு தான் இடம் கொடுப்பீங்க. ಸ್ವಲ್ಪ ಕಾಲಿಗೆ ಮಾತ್ರ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡ್ತೀರಿ. ಏನಾಗತ್ತೆ ಪಕೋಡ ಏನ್ ಮಾಡ್ತಾನ ಅವನು, ಒಳಗಡೆ ಬರ್ಬೇಕು. உள்ள பூந்து என்ன பண்ணிடுவான், அவனை வெளியே தள்ளிடுவான். ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಇನ್ನೊಬ್ಬನ ಹೊರಗಡೆ ತಳ್ಳಿಬಿಡ್ತಾನೆ. கொஞ்சோண்டு இடம் கொடுப்பீங்க, சரி ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡ್ತೀರಿ காட்டுமே அப்படின்னு, ಕುತ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ. அப்புறம் நம்மள இப்படி நெருக்கிடுவாங்க. ನಮ್ಮನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಕಷ್ಟದಿಂದ ಕುತ್ಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. பிசாசும் அதே மாதிரிதான், ಸೈತಾನನ ಅದೇ ರೀತಿನೇ. கொஞ்சோண்டு கேப் கொடுங்க, இடம் கொடுங்க, ಸ್ವಲ್ಪ ಅವನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡ್ರಿ. உள்ள வந்து எல்லாம் குடும்பத்தையே அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳ ಕೊಟ್ರೆ ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಅದನ್ನು ಬರಲ್ಪಡ್ತಾನೆ. கலிபோர்னியா, அமெரிக்கா தேசத்துல கலிபோர்னியான்னு ஒரு ஊர் இருக்கு. ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಊರಿದೆ. அந்த இடத்துல வந்து அந்த அந்த பகுதியில ரெட்வுட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு மரம் வளரும். ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಮರವು ಬೆಳೀತದೆ, ರೆಡ್ವುಡ್ ಎಂಬುದಾಗಿ. 300 ಅಡಿ ಮரம், ಹೈಟ್ 300 ಅಡಿಗಿಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎತ್ತರದಲ್ಲಿ ಬೆಳೀತಕ್ಕಂಥ ಒಂದು ಮರ. ஆனா வேர் வந்து 3 அடி இல்ல 4 அடி தான் இருக்கும். ಆ ಬೇರು ಬಂದ್ಬಿಟ್ಟು 3 ರಿಂದ 4 ಅಡಿ ಆಳ ಮಾತ್ರ ಇರ್ತದೆ. இப்ப சொல்லுங்க, எப்படி 3 அடி இருக்கிற 4 அடி இருக்கிற வேறு 300 ಅಡಿ ಮರத்தை எப்படி தாங்குது? ಹೇಗೆ ಕೇವಲ 3 ರಿಂದ 4 ಅಡಿ ಕೆಳಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬೇರಿನ ಒಂದು ಮರ 300-400 ಅಡಿ ಎತ್ತರದ ಒಂದು ಮರವನ್ನ ಅದು ಸಹಿಸಿಕೊಳ್ತದೆ ಅಂತ எப்படி யோசிச்சு சொல்லுங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ ಹೆಂಗಿಂತ. எப்படி தாங்கும்? ಹೆಂಗೆ? ஆழமும் இல்ல, ಅಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ಬೇರು ಕೂಡ ಊರಿಲ್ಲ, அவ்வளவு ஹைட்டா இருக்குது, ಬಹಳ ಎತ್ತರವಾಗಿದೆ. எப்படி அந்த மரம் உழல? ಹೇಗೆ ಅದು ಮರ ಅದು ಬೀಳ್ತಾ ಇಲ್ಲ? என்ன ஆகுது அந்த மரத்தோட சரி என்ன சீக்ரெட் என்னன்னா, ಆ ಮರದ ಒಂದು ರಹಸ್ಯ ಏನು ಅಂದ್ರೆ பக்கத்துல எல்லாம் அந்த மாதிரி மரங்கள் வளருது. ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಮರಗಳೆಲ್ಲ ಬೆಳೀತದೆ. அந்த வேரும் இந்த வேரும் அட்டாச் ஆகிட்டு, ಆ ಬೇರುಗಳು ಈ ಬೇರುಗಳು ಏನಾಗಿರ್ತದೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಒಂದಕ್ಕೊಂದು ಅಟ್ಯಾಚ್ ಆಗಿರ್ತದೆ. எல்லாம் அட்டாச் ஆகுறாங்க. ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೊಂದಕ್ಕೊಂದು ಅದು ಬೇರುಗಳು ಗಟ್ಟಿಯಾಗಿದೆ. அப்போ அவன் கொஞ்சம் அவன் வெயிட்ட போடும் போது என்ன பண்ணுது, இந்த வேரெல்லாம் பிடிச்சி இழுக்குது வேற மரம் வேறு. ಅಲ್ಲಿ ಈ ಮರದ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಭಾರ ಆ ಕಡೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಳದ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದೇನಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ತದೆ. சப்போர்ட்டா இருக்கிறதுனால அது 300 அடி வளர்ந்தாலும் என்ன பண்ணுது, மரம் அப்படியே நிக்குது. ಅದು ಒಂದಕ್ಕೊಂದು ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಳ್ಳುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ 300 ಅಡಿ ಎತ್ತರ ಬೆಳೆದ್ರು ಕೂಡ ಅದು ಒಂದಕ್ಕೊಂದು ಹಿಡಿದುಕೊಳ್ತಾ ಇದೆ. அதுதான் குடும்பம்.
ಅದೇ ಕುಟುಂಬ. நீங்க வந்து ஒருத்தர் படிக்கல அவங்க வேஸ்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. ಅವರು ಓದ್ಕೊಂಡಿಲ್ಲ, ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವುದೇ ಪ್ರಯೋಜನಕ್ಕೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. வேர் நீங்க தான் வேறா இருக்கீங்க. ನೀವೇ ಅವರಿಗೆ ಬೇರಾಗಿದ್ದೀರಿ. நீங்க அந்த வேர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க மேல போகலாம். ನೀವು ಬೇರಾಗಿರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ರೆ ಅವರು ಎತ್ತರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಬೆಳೆಯಲ್ಪಡ್ತಾರೆ. இல்ல நானும் யா மரம் அப்படின்னா அந்த மரமே வளர்ந்துருக்காரு. ಅಲ್ಲಿ ನಾನು ನನ್ನ ಮರ ಅಂತ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮರವೇ ಬೆಳೆಯುವುದಿಲ್ಲ. அதுதான் குடும்பத்துல ஈகோ வந்து இருக்கவே கூடாது. ಹಾಗಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಹಂಭಾವನೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಇರಬಾರ್ದು. அந்த ஈகோ இருந்தா இன்னைக்கு என்ன பண்ணிருங்க, ಈಗೋ ಅಥವಾ ಅಹಂಭಾವನೆ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬಿಡ್ರಿ, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, குளிக்கோண்டி போஸ்ட் போயிருக்கு. ಈ ಒಂದು ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗುಂಡಿ ತೋಡ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲೇ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ರಿ. சபைகள் வந்து அப்பப்ப என்ன பண்ணணும், தோண்டி புதைக்கிற இடமா இருக்கும். ಆ ಸಭೆ ಚರ್ಚ್ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಗಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗುಂಡಿ ತೋಡಿ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿರ್ಬೇಕು. அதுக்கு உண்மையா தோண்டிடாதீங்க. ನಿಜವಾಗಿ ತೋಡ್ಬೇಡ್ರಿ. நான் வந்து சொல்றேன், ஜெபத்தினால ஆண்டவரே இது இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರೇ ಇಲ್ಲಿಗೆ ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ என் ஹஸ்பண்ட நான் சப்போர்ட் பண்ண போறேன். ಇನ್ಮೇಲಿಂದ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ನಾನು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ஹஸ்பண்ட் சொல்லுங்க, இனிமேல் என்ன பண்ண போறேன், என் வைஃபை நான் சப்போர்ட் பண்ண போறேன். ಅಲ್ಲಿ ಹಸ್ಬೆಂಡ್ ಹೇಳಿ ಇನ್ಮೇಲೆ ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ನಾನು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. என் பிள்ளைகளை சப்போர்ட், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை சப்போர்ட் பண்ண போறோம். ನಾವಿಬ್ರು ಸೇರಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. எந்த நேரத்துல என்ன பண்ண மாட்டோம், யார்கிட்டயும் போய் நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்க ஹஸ்பண்ட் பத்தியோ உங்க வைஃப் பத்தியோ உங்க பிள்ளைகளை பத்தி வேற கணக்கு போய் கூட சொல்லாதீங்க. ಯಾವತ್ತಿಗೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಗಂಡನ ಕುರಿತಾಗಿ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಕುರಿತಾಗಿ ಯಾರ ಬಳಿಯೂ ಕೂಡ ಕೊರತೆಗಳನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಮಾತನಾಡಬೇಡ್ರಿ. எனக்கு பிடிக்காத ஒண்ணு என்னன்னா, பிலீவர்ஸ் வந்து அவங்க யார்கிட்ட ஷேர் பண்ணா பரவாயில்ல, நான் கூட ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவேன். பட் வேறவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ಕಷ್ಟமா இருக்கும். ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಸೇವಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹಂಚಿಕೊಂಡ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಬೇರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆಯವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಹಂಚಿಕೊಂಡ್ರೆ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾಗಿರ್ತದೆ. அன்னைக்கு ஒரு அந்த எம்என் காலில் நிக்கிறேன் நானு. ಆ ಎಮ್ಮಿನ ಕಲ್ಲಿನಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಣ್ಣನವರು. அந்த ஒரு வைஃப் வருது, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಬರ್ತಾ ಇದಾರೆ. புருஷனை பத்தி என்ன சொல்றாங்க, ಆ ಒಂದು ಅವರ ಗಂಡನ ಬಗ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவர் சரியே இல்லைனா அவரு, என் வைஃப் புருஷன் சரியே இல்லை அவரு. ಆ ಗಂಡ ಸರಿನೇ ಇಲ್ಲ. எப்பவும் பார்த்தாலும் என்ன பண்றாருன்னா டிவி பார்த்துட்டே இருக்கிறாருண்ணா. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಟಿವಿ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. எனக்கு காதுல கேட்டாலும் ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுருவேன் ನಾನು. ನಾನೇನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಕೇಳಿಸ್ಕೊಂಡು ಇನ್ನೊಂದು ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀನಿ. பக்கத்துல 10 பேர் நிக்கிறாங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ 10 ಜನ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்ப ஹஸ்பண்ட் எப்படி இருக்கும், அவமானம். ಆಗ ಗಂಡನಿಗೆ ಹೆಂಗಿರ್ತದೆ ಸಮಸ್ಯೆ, சொல்லலாமா அப்படி? ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬಹುದಾ? அப்படிலாம் அவமானப்படுத்தக்கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವಮಾನ ಪಡಿಸಬಾರದು. புருஷனாலும் சரி பெண்ணாலும் சரி, ಅಲ್ಲಿ ಗಂಡನಾಗಿದ್ರು ಸರಿ ಹೆಂಡತಿಯಾಗಿದ್ರು ಸರಿ, ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருக்குன்னு பைபிள் போட்டு. ಇವರಿಬ್ರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கையில இதெல்லாம். ಇದು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. எதுக்காக உங்க வாழ்க்கையில போர்ல தோத்துக்கிட்டே இருக்கோம், ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋಲು ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ದೀರಿ, நீங்க யோசிச்சு பாருங்க. ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. ஆண்டவர் வந்து, அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த வசனத்துல பாருங்க, அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 29 30 இல்ல அது ஒண்ணு சொல்றேன். 27 வசனம் படிங்க. 27ನೇ ವಚನ. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை மாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವಳೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்போ வந்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அழகு இருக்கு, பெண்களுக்கு அழகு, ஒரு சிலத்துல சார்ம் அட்ராக்ஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது, கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ புகழப்படுவாள். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಂದರತೆ ಇದೆ, ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಕರ್ಷಣೀಯವಾಗಿ ನೋಡೋದಕ್ಕಿದ್ದಾರೆ, ಅದೆಲ್ಲವೂ ಇದ್ರೂ ಕೂಡ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವಳಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. ஸோ உங்களுக்கும் அதுதான் நான் சொல்றது. இன்னைக்கு ನಿಮಗೂ ಅದನ್ನೇ ಹೇಳೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. உங்க வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ದೇವರಿಗೆ ಮೊದಲ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡ್ರಿ. ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ மற்றவங்களை என்ன பண்ணணும், ಇತರರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ನೀವು அட்வைஸ் கொடுக்கணுமா தூக்கி விடணுமா? ಅವರಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳ್ಬೇಕಾ ಅಥವಾ ಮೇಲೆತ್ತಬೇಕಾ? ಅವರನ್ನ தூக்கி விடுங்க. ಮೇಲೆತ್ತಲ್ಪಡಬೇಕು. ஆலோசனை கேட்டு ஆலோசனை கொடுங்க, தப்பு கிடையாது. ಅಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೊಡಿ, ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯ ಅಲ್ಲ. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாதீங்க, ஆலோசனை கொடுத்துட்டே இருக்காதீங்க. ಯಾವಾಗ್ಲೂ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೊಡ್ತಾನೇ ಇರಬೇಡಿ. ஒரு சில நேரத்துல பசங்க வந்து பேர் வச்சிருவாங்க உங்களுக்கு. ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಹೆಸರು ಇಟ್ಬಿಡ್ತಾರೆ. இவர் பேர் அட்வைஸ், ಇವ್ರ ಹೆಸರು ಅಡ್ವೈಸ್. அட்வைஸ் பேர் வச்சுருப்பாங்க. ಅಡ್ವೈಸ್ ಅಂತ ಅಡ್ಡ ಹೆಸರು ಇಟ್ಬಿಡ್ತಾರೆ. அவங்க வரும்போதெல்லாம் அட்வைஸ் என்னன்னா தெரியாது இருக்கு.
ಅವರು ಬರೋದ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಅಡ್ವೈಸ್ ಅಂತ இந்த ಏನಂಬುದಾಗಿ அண்ணா எப்போ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. வந்தாலும் என்ன கொடுப்பாங்க? ಈ ಅಣ್ಣ ಬಂದ್ರೆ ಯಾವಾಗ್ಲೂ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ಅಡ್ವೈಸ್ ಕೊಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஆனா ஒரு சில இடத்துல அட்வைஸ் கொடுக்கறது நல்லது அவங்க கேட்கும்போது. ಆ, ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅವ್ರು ಕೇಳುವಾಗ ಅಡ್ವೈಸ್ ಕೊಡುವಂತದ್ದು ಒಳ್ಳೆಯದೇ. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு என்ன உதவி செய்வது, அவங்க பாரத்தை தூக்குவது. ಆದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅವರಿಗೆ ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸಹಾಯಗಳನ್ನ ಮಾಡುವುದು. கடைசியா பாத்தீங்கன்னா ஒண்ணே ಕೊನೆಗೆ ನೋಡಿದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು அந்த 15 வசனத்தை நீங்க படிங்க. 15ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. அது ஒண்ணே சொல்ல மறந்துட்டேன் நானு. அது கொடி பிடிக்கிறாங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆ. அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு யெகோவா நீசின்னு பேர் வைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? என்னோட கொடியா இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಯೆಹೋವನೇ ನಮ್ಮ ಜಯಧ್ವಜ ಎಂಬುದಾಗಿ. அப்படி என்ன அர்த்தம்? ಅದರ ಅರ್ಥ ಏನು? இது எங்க வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கா? ಈ ಜಯದ ಹಿಂದೆ ಯಾರಿದ್ದಾರೆ? ஆண்டவர். ದೇವರು. என் குடும்பத்தின் செழிப்பின் பின்னாடி யார் இருக்கிறா? ನನ್ನ ಕುಟುಂಬದ ಅಭಿವೃದ್ಧಿಯ ಹಿಂದೆ ಯಾರಿದ್ದಾರೆ? ஆண்டவர் இருக்கிறார். ದೇವರಿದ್ದಾನೆ. என் கையின் பிரயாசத்தின் பின்னாடி யார் இருக்கிறா? ನನ್ನ ಕೈ ಪ್ರಯಾಸದ ಹಿಂದೆ ಯಾರಿದ್ದಾರೆ? ஆண்டவர். அதான் யெகோவா நீசின்னு அர்த்தம். ಅದೇ ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿ ಎಂಬುವಂತ ಒಂದು ಹೆಸರಿನ ಅರ್ಥ. கர்த்தர் யாரு? கர்த்தர் தான் வீரர். ಕರ್ತನೆ ಅಲ್ಲಿ ಏನಾಗಿದ್ದಾನೆ? ಯುದ್ಧ ವೀರನಾಗಿದ್ದಾನೆ. சரியா? நம்ம ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. இந்த நேரத்தில் ஆண்டவர் கூட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಡನೆ ಮಾತನಾಡಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀನಿ. இந்த நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க கொஞ்ச நேரம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಾವೆಲ್ಲರೂ ಮಣಕದವರಿ ಆಲೋಚನೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்குதா? ನಮಗೆ ಜಯವು ಸಿಗ್ತಾ ಇದೆಯಾ? நம்ம சொந்த வாழ்க்கையில, ನಮ್ಮ ಸ್ವಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ, நம்ம குடும்ப வாழ்க்கையில, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ, நம்ம சபையில, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ, நம்ம சமுதாயத்துல ನಮ್ಮ ಸಮಾಜದಲ್ಲಿ நம்மளுக்கு வெற்றி இருக்குதா? ನಮಗೆ ಯುದ್ಧ ಜಯವು ಸಿಗ್ತಾ ಇದೆಯಾ? இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ಇಲ್ಲಾಂದ್ರೆ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ಯಾವುದೋ ಕೊರತೆಯಿಂದ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. மேபி நம்மளுக்கு பெருமை ஜாஸ்தி. ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಅಹಂಭಾವನೆ ಜಾಸ್ತಿ ಇದೆ. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பெருமையான்றே இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன். ಇವತ್ತಿಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ, ದೇವರೇ ನನಗೆ ಅಹಂಭಾವನೆಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕ್ರಿ. பிள்ளைகளாக நான் வாழ போறேன் ஆண்டவரே. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. எங்க கூட இருங்க ஆண்டவரே. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರು ಸ್ವಾಮಿ. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் பண்பொரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம். அன்பே பிரதானம், ಪ್ರೀತಿಯೇ ಶ್ರೇಷ್ಠ. சகோதர அன்பே பிரதானம். ಸಹೋದರರ ಪ್ರೀತಿ ಅದು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರುವಂತದ್ದು. குடும்பங்கள்ல அந்த அன்பு இருக்கணும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೀತಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஒருத்தரோட பாரத்தை நீங்க சுமங்க. ಒಬ್ಬರ ಭಾರವನ್ನು ಒಬ್ಬರು ಹೊತ್ತುಕೊಳ್ಳ್ರಿ. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இனிமேல் நான் பாரம் சுமக்கிறவரா இருக்க போறேன். ಹೇಳ್ರಿ, ದೇವರೇ ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಒಬ್ಬರ ಭಾರವನ್ನು ಒಬ್ಬರು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿ ಇರ್ತೇನೆ. ஒருத்தர் குறையா சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. ಇನ್ನೊಬ್ಬರ ಕೊರತೆಯನ್ನು ನಾನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. காசிப் வேண்டாம் என் வாழ்க்கையில. காசிப் ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿ ಗಾಸಿಪ್ಗಳು ಬೇಡ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ. வேறவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ಬೇರೆಯವರ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ತಲೆ ಇಡುವುದಿಲ್ಲ. என் குடும்பத்தை ಮಾತ್ರ ನಾನು ಗಮನಿக்கிறேன். ಕುಟುಂಬವನ್ನ ಮಾತ್ರ ನಾನು ಗಮನಿಸಿಕೊಳ್ತೇನೆ. என்னை உபயோகப்படுத்துங்க. ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. என்னை சுத்தி பரிசுத்தப்படுத்துங்க. ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸು ಸ್ವಾಮಿ. ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. ನಿನ್ನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆ ಸ್ವಾಮಿ. வர நாட்களிலே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕು. என்னோட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಲ್ಪಡಬೇಕು. சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ಸಭೆಗಳು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲ್ಪಡಬೇಕು. வெற்றி நீங்க தான் கொடுக்க போறீங்க. ಜಯವನ್ನ ನೀವೇ ಕೊಡುವುದಕ್ಕಿದ್ದೀರಿ ಸ್ವಾಮಿ. ஏன்னா யுத்தம் உம்முடையதான். ಯಾಕೆಂದ್ರೆ ಯುದ್ಧವು ಯೆಹೋವನದು ಸ್ವಾಮಿ. நீங்க கூட இருந்து பலப்படுத்துங்க. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ಬಲಪಡಿಸಿರಿ. நண்பு தகப்பனே ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இதே மாதிரி ஆண்டவரே யோசுவா போல ஆண்டவரே கீழ்ப்படுத்த பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக அமலேக்கரை எப்படி ஆண்டவரே யோசுவா வென்றாரோ அதே மாதிரி அன்றே எங்க வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள், மாம்ச கிரியைகள் எல்லாத்தையும் நாங்கள் அன்று வெற்றிகரமாக பின்பற்றத்தக்கதாக கிருபை செய்யுங்க. நீங்க கூட இருங்க, எங்க பலப்படுத்துங்க. நாங்கள் அன்றே ஐக்கியமாக இருக்கத்தக்கதாக ஒருத்தர் ஒருத்தர் சுமக்கிறவர் பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்க சொல்லுங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಮೇಲೆ ನಿಂತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ
ನಾವು ತಂದ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡಿರಿ, ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ, ತ್ರಯೇಕ ದೇವರನ್ನ ಕೊಂಡಾಡಿರಿ ಎಂಬುವಂಥ ಗೀತೆಯನ್ನು ಆಡಿಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂಥ ದೇವರಿಗೆ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ನಮಗಾಗಿ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡುವಂಥ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದು ಮುಗಿದ ನಂತರದಲ್ಲಿ ಕರ್ತನ ಸಂಸ್ಕಾರದ ಆರಾಧನೆ ಇರ್ತದೆ. ಸಭೆಯವರು ಉಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡಿರಿ, ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ, ತ್ರಯೇಕ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡಿರಿ, ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ, ತ್ರಯೇಕ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡಿರಿ, ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ, ತ್ರಯೇಕ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ತಂದೆಯಾಗಿ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ, ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿ ಜೀವ ನೀಡಿದ. ತಂದೆಯಾಗಿ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ, ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿ ಜೀವ ನೀಡಿದ. ಒಳ್ಳೆದೆಂದು ನೋಡಿದ, ಕ್ರಮವಾಗಿ ಮಾಡಿದ. ಒಳ್ಳೆದೆಂದು ನೋಡಿದ, ಕ್ರಮವಾಗಿ ಮಾಡಿದ. ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ, ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡಿರಿ, ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ, ತ್ರಯೇಕ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ಮಗನಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜನ್ಮ ತಾಳಿದ, ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದು ರಕ್ಷಣೆ ನೀಡಿದ. ಮಗನಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜನ್ಮ ತಾಳಿದ, ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದು ರಕ್ಷಣೆ ನೀಡಿದ. ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ, ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದ. ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ, ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದ. ನಮಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ, ನಮಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡಿರಿ, ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ, ತ್ರಯೇಕ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡಿರಿ, ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ, ತ್ರಯೇಕ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಭರಿತನಾದಂಥ ನಮ್ಮ ಮಹಾಸ್ವರ್ಗೀಯ ತಂದೆಯ ದೇವರೇ, ಸ್ವಾಮಿ, ಒಂದು ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವ, ವೈರಿಯು ನಮ್ಮನ್ನ ತುಳಿದು ಹಾಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುವಂತಹ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿಯೇ ನಮ್ಮ ಜಯಧ್ವಜವಾಗಿ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಜಯವನ್ನ ಕೊಡುವಂತ ತಂದೆಯಾದ ದೇವರು ನೀನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಸ್ವಾಮಿ, ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವುದು ಮಾತ್ರವಾಗಿರದೆ ದೇವ, ಸಮಸ್ಯೆಗಳು, ಕಷ್ಟಗಳು, ವೇದನೆಗಳು ಬರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವ,
ನಮ್ಮ ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನದಿಂದಲ್ಲ, ದೇವ ನಿನ್ನ ಬಲದ ಮೂಲಕವಾಗಿ, ನಿನ್ನ ಜ್ಞಾನದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನ, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನೀನು ನೀಡುವುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಕೊಂಡಂತ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. ಈ ಕಾಣಿಕೆಯು ಸ್ವಾಮಿ ಅದು ನಿನ್ನ ರಾಜ್ಯದ ಸೇವೆಗಾಗಿ ಉಪಯೋಗವಾಗುವಂತೆ ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನ, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನೀನು ನೀಡುವುದಾಗಿ ರಕ್ಷಕನು ಒಡೆಯನಾದಂತ ಯೇಸುವಿನ ಒಂದೇ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಿಡುವರಾಗಿದ್ದೇವೆ ತಂದೆ ದೇವರೇ, ಆಮೆನ್. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த சபையோடும் சபை பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನ ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ಕರ್ತನ ಸಂಸ್ಕಾರದ ಆರಾಧನೆ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸಭೆಯವರು ಅದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧರಾಗಿ ಉಳಿದುಕೊಳ್ಬೇಕಾಗಿ ತಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ತೀನಿ. Praise. 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 Praise.